ஆதியாகமம் 26வது அதிகாரத்துல இருந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தைய நம்ம தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். வருகிற புதிய வருஷத்துக்காக இந்த 26 இதுல இருக்கிற சத்தியங்கள் ஆதியாகமத்துல இருக்கிற இந்த ஆதியாகமம் 26ல இருக்கிற ஈசாக்குக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தின விதத்துல இருந்து நாம் புரிந்து கொள்கிற சத்தியங்கள் வருகிற 2026ஆம் ஆண்டுக்காக நமக்கு தேவன் அதை அந்த சத்தியத்தை நமக்கு சாட்சியாக மாற்ற வேண்டும் என்று தேவன் கிரணாட்ட பேசியிருக்காங்க. ஆண்டவர் அவர்களிருந்து பேசினதுல இருந்து நாம தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு முன்பாக 2 வாரங்கள் நாம அந்த காரியத்தை வந்து குறிப்பாக நாம தியானித்தோம். அதுல இருக்கிற மீத காரியங்களை நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் நாம அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. ஏன்னா அந்த இருக்கிற 2 பங்கு பார்த்தோம். அதுல அந்த 3வது பங்கு தேவன் அந்த 26 அதிகாரத்தை எப்படி முடித்து வைக்கிறார், எப்படி தொடங்கினாரு, எப்படி அதை முடிக்கிறார் என்பதை குறித்து நாம இன்றைக்கு பார்க்க போறோம். ஸோ ஆவியானவரே, நீர் என்னிடத்துல என்ன பேச சித்தமா இருக்கிறீரோ, எனக்குள்ளாக எந்த சத்தியத்தை கொண்டு வர சித்தமா இருக்கிறீரோ அதை நான் கற்றுக்கொள்ள, அதை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்ய என்று சொல்லி நாம் ஜெபம். ஹல்லேலூயா. Imarasha fel rubi the mentor of Oda Marshall Raiden. Igrassa feiduna moda break and slit and moda frabed and marshall peduna. Behem rubid the vesricatuna manshell rubiden. Zebaraha frobid and mesha fel rubid the mona him sabrakatuna marshall. Sek rubid the mensha fel rubana hodum raise a betuna fel rubi the monshell rubiden. Is a menehom rabakra sheffel rubi the mensha krakat and masabel rushil. Ibrafa seprosha fel rubi the monacra sepetuna fel rubiden. Make rubiden men sheffel rubi the mansrate and meshel. Raha the manahola rusha fel rubi the monted telesef robana nashel rosen. Is a merehodum labarana shepel rubi the menehara secrosha fel rubiden. Is a menehodum lace brapentuna fel rubiden. Mechrasel Rofaran is a menehodum rapadan ashefel rubida intro colum race pentuna fel rubidan is a meroho the manahas the rehepotuna more shepel runton execra hayden mehnumo the brasafed menehara sef robi the mon has shell resetuna veduna faro shell resentria for the rubi the mensel rushel. Mekrafaduna Masrehetan Mentona Safroba the Mona shall resin. Is a man who shall resement Arafo the Malayshal Saraha Prapatuna fell Ruby the man shall Arupariana noshal Saraha Prapa shall Ruby the man shall return. Nanjiapa நீர் ஈசாக்கின் தேவன். நீர் ஈசாக்கின் தேவன் மாத்திரமல்ல, உடன்படிக்கையின்படி நீர் இப்போது கிறிஸ்துவின் மூலமாக எங்கள் தேவனாய் இருக்கிறானவரே. நீ ஈசாக்குக்கு இந்த உடன்படிக்கையை காப்பாற்றின தேவன். ஈசாக்கின் வாழ்க்கையில உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை நிறைவேற்றின தேவன். இங்க இருக்கிற எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் நிறைவேற்ற நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர். அதை நிறைவேற்ற முடிக்க வல்லமை உள்ளவராகவும் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்போதும் வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படி எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் சந்தைக்கு வெளிப்படுத்த விரும்புகிற இந்த சத்தியத்துக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நடத்தி செல்வீராக. கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஸோ நம்ம அவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். ஆதியாகமம் 26வது அதிகாரத்தை நீங்க கரங்களாக வேதத்தை இருக்கவங்க எடுத்துக்கொள்ளுங்க. கடந்த 2 முறை நாம எதை தியானித்தோமோ அதை நான் லைட்டா ஷார்ட்டா நான் சொல்லிட்டு இன்னைக்கு நாம பார்க்க போற அந்த 3வது பார்ட்டுக்குள்ள நம்ம போலாம். ஆபிரகாமின் நாட்கள்ல உண்டான பஞ்சத்தை போல ஈசாக்கின் நாட்கள்ல மறுபடியும் ஒரு பஞ்சம் உண்டாது. அந்த நாட்கள்ல ஆபிரகாமே எகிப்துக்கு தான் போறார். ஸோ எல்லாருமே எகிப்துல சாப்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் போறாங்க. அப்ப இவர் ஈசாக்கும் அந்த பகுதியில இருந்து கிளம்பி போறார். கிளம்பி அவர் தான் இருக்கிற அந்த கானான் தேசத்துல இருந்து எகிப்து தேசத்துக்கு போற வழியில தான் இந்த பெலிஸ்தருடைய தேசம் இருக்கு. அங்க அந்த அபிமெலேக்கு ராஜா இருக்கிற அந்த பகுதி இருக்கு. அந்த போகிற வழியில ஆண்டவர் பஞ்சம் பிழைப்பதற்காக பஞ்சம் பிழைப்பதற்கு எகிப்துக்கு போகும்படி ஈசாக்கை தெரிந்து கொள்ளவில்லை. மகா வறட்சியான காலத்திலும் அவன் ஆத்துமாவை நினமுள்ளதாக மாற்றி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் அவன் இருக்கும்படி ஆபிரகாமே பார்த்திராத ஆசீர்வாதத்தை ஈசாக்கு பார்க்க வேண்டும். ஆபிரகாமிடத்தில் வெளிப்பட்ட தேவனை அதே மாதிரி டிட்டோவா ஈசாக்கு தன்னை வெளிப்படுத்துகிற தேவனால அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். பரிசுத்தர்னாலே உண்மையான அர்த்தம் என்னன்னா காதோஷ், தனித்துவமானவரை போல வேற யாருமே கிடையாதுன்னு சொல்லி.
அப்ப ஈசாக்குக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தினது குறித்து நாம தியானிக்கிறோம். அப்ப அந்த வசனங்களை வைத்து நாம இப்போது ஜெபிக்கும் போது, ஈசாக்குக்கு செய்ததை நமக்கு செய்கிற தேவன் அல்ல, ஈசாக்கை பார்க்கிலும் மகிமையான காரியங்களை உங்களுக்கென்று தேவன் எதை திட்டமிட்டிருக்கிறாரோ அந்த காரியத்தை மிகவும் விசேஷமாகவும் தனித்துவமாகவும் உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்தி அவர் எவ்வளவு நல்லவர் என்பதையும் எவ்வளவு வல்லவர் என்பதையும் உடன்படிக்கையின் தேவன் என்பதையும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் காட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். சோ அததான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். ஆபிரகாம் நாட்கள்ல பஞ்சம் உண்டான போது எகிப்துக்கு போனவரு, ஈசாக்கும் அவங்க அப்பா மாதிரியே எகிப்துக்கு போலான்னு சொல்லி கிளம்பி போறப்ப போற வழியிலேயே இடையிலேயே ஆண்டவர் சந்திக்கிறார். நீ வேற எங்கேயும் போகாத, இந்த தேசத்துல தங்கியிரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. ஆபிரகாம் சொன்ன வாக்குத்தத்தங்களை எல்லாம் மறுபடியும் ஈசாக்கு நினைப்பூட்டார். ஆபிரகாம் என்னை விசுவாசிச்சு இதுல உண்மையா இருந்தா நீனும் இதுல விசுவாசிச்சு பாரு, நீ உண்மையா கீழ்ப்படிஞ்சு பாரு, நான் அந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் உன் வாழ்க்கையில நிறைவேற்றி காண்பிக்கிறேன்னு சொல்லி சொல்ற. அப்ப அதை கேட்டு ஈசாக்கு அந்த தேசத்திலேயே குடியிருக்காரு. அப்ப கடந்த நாட்களை நான் பிரசங்கத்துல சொன்னது போல அவனுடைய விதையை விதைக்கிறார். அந்த விதையை விதைக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா தனக்கு சாப்பாட்டுக்கு என்ன வச்சிருந்தாரோ அதை விதைக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த கடினமான சூழ்நிலைகள்ல சாப்பாட்டுக்கு என்ன வச்சிருந்தாரோ அதை விதைக்கிறார். எல்லாருமே எகிப்துக்கு போய் சாப்பாடு வாங்க போயிட்டு இருக்காங்க. அங்க எகிப்துக்கு போற வரைக்கும் அவருக்கு கையில சாப்பாடு வேணும். அவரை நம்பி மனைவி பிள்ளைங்க இருக்காங்க, இன்னும் ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள்லாம் இருக்கு. இது எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுக்கணும். ஆனா கையில இருக்கிறத மேல இருந்து மழையும் இல்லை, கீழே நிலத்தடி தண்ணியும் கிடையாது, காற்றின் ஈரப்பதமே இல்லாத அளவுக்கு மகா வறட்சியான நாளா இருக்கு. ஆனாலும் இந்த தேசத்துல என்ன இருன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தையை நம்பி நான் என் கரங்கள் இருக்க விதையை விதைக்கிறேன்னு சொல்லும்போது அந்த விதைச்சலுக்கு 100 மடங்கு அறுவடை ஆண்டவர் தருகிறார். சோ நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தும் ஆபிரகாம் எப்படி தனக்கு ஒரு சந்ததியை தேவன் தருவார் என்று விசுவாசித்தாரோ அதே போல நம்புகிறதற்கு ஏதுமில்லாதிருந்தும் ஈசாக்கு தன் கரங்கள் இருக்கிற விதைய தானியத்தை ஆகாரமா எடுத்துக்கொள்ளாம அதை விதைக்க தொடங்கலாம். சோ விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் தருகிற தேவன் பைபிள்ல வசனம் இருக்கு. இப்ப விதைக்கிறவனுக்கு என்ன விதையை தரார்? இப்ப உங்க கரங்கள்ல வருதுல பணம், அந்த எல்லா பணமுமே ஆகாரம் கிடையாது, அந்த எல்லா பணமுமே விதையும் கிடையாது. உங்க கரங்கள்ல ஒரு பணம் வரும்போது ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த பணத்துல எவ்வளவு விதை இருக்கு, எவ்வளவு ஆகாரம் இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதற்கேற்ற ஞானத்தை தருவார். ஓ இவங்க இப்படி செஞ்சாங்க, இவங்க இப்படி செஞ்சாங்க, இவங்க பண்ண அந்த ஃபார்முலாவை நானும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு இல்லை. உங்க குடும்பத்திற்கென்று உங்கள் வாழ்க்கைக்கென்று தேவன் ஒரு ஃபார்முலா வச்சிருப்பார். சோ அந்த ஃபார்முலாவை நீங்க ஆண்டுகிட்ட கேட்கும்போது அந்த ஞானத்தை தேவன் வெளிப்படுத்தி அந்த ஞானத்தின்படி இந்த காரியங்கள்லாம் இப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு, இந்த 24 மணி நேரமும் எனக்குரியதல்ல, அதுல குறிப்பிட்ட நேரத்தை நான் ஆண்டுக்கென்று விதைக்க வேண்டும். உன்னுடைய நேரம் தான் இருக்கலே முக்கியமான விதை. ஒரு 2026 வருஷத்துக்காக ஒரு 2 மாசம் முன்னாடியில இருந்தே கிரணா நான் வந்து இந்த ஆதியாம் 26 மூலமா உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்காங்க. ஏன் 26வது வருஷத்துல 2026வது வருஷத்துல இந்த ஆதியாகமம் 26ல சொல்லப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நீங்க ஒவ்வொரு நாளும் வந்து அந்த நேரத்தை நீங்க விதைக்கிறீங்க. சோ உங்க நேரத்தை தேவனுடைய பிரசன்னத்துல எங்க விதைக்கிறதாகட்டும், உங்களை தனிப்பட்ட ஜெபத்துல வேத வாசிப்புல நீங்க விதைக்கும் போதெல்லாம் அந்த விதைகள் நிச்சயமா இந்த வார்த்தையில வந்து 100 மடங்கு அறுவடை உண்டாகும். ஆகவே நீங்க உற்சாகமா இருங்க, விசுவாசமா இருங்க. உங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும், அதாவது நம்புகிறதுக்கு ஏதுமில்லாத இருக்கிற இந்த சூழ்நிலையில இருந்து ஆண்டவர் உங்களை உயர்த்தி நீங்கள் என்ன காரியத்திற்காக உழைத்தீர்களோ, ஜெபித்தீர்களோ, விதைத்தீர்களோ அந்த காரியத்துல மகா வறட்சியான காலத்திலையும் நல்லா நல்லா முன்மாறியும் பின்மாறியும் பெய்கிற காலகட்டத்துல கூட 100 மடங்கு அறுவடை கிடைக்காது. ஆனா ஈசாக்கு தன்னை நம்பி விதைத்த போது அந்த நம்புறதுக்கு ஏதுமில்லாத அந்த கண்டிஷன்ல 100 மடங்கு அறுவடை ஆண்டவர் தருகிறார். சோ ஆரோக்கியத்தை குறிச்சு நம்புறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை, இல்ல பொருளாதாரத்துல நம்புகிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை, சூழ்நிலைகள் எல்லாமே இருள் சூழ்ந்து இருக்கு, இதுக்கு நடுவில் நான் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், வேதத்தை வாசி என்ன பிரயோஜனம், நான் கர்த்தரை தேடி என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த தேசத்துல வாசம் பண்ணுன்னு சொல்றாருல, அவருடைய வார்த்தை என்கிற அந்த தேசத்துல நீங்க உங்கள் இருதயமாகிய நிலத்துல அவருடைய வார்த்தையை விதைச்சு பாருங்க. அந்த விதைகள் நிச்சயமாய் 100 மடங்கு பலனை கொடுக்கும்படி செய்வார். ஏனென்றால் நிலத்தை உங்கள் இருதயத்தின் ஆகிய நிலம் இருக்குல்ல, நான் நம்புகிறது என்னன்னா ஆண்டவர் வந்து ஒரு உவமை சொல்லியிருப்பாரு, அந்த நிலம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. சில விதைகள் நல்ல இடத்துல வந்துச்சு, சில விதைகள் முள்ளுள்ள இடத்துல வந்துச்சு, சில விதைகள் கற்பாறையில வந்துச்சு, சில விதைகள் வந்து
நடந்து போற இடத்துல விழுந்துச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ விழுந்த இடத்துக்கு ஏத்தாப்புல அந்த விதைகள் வந்து மாற ஆரம்பிச்சு. சில விதைகள் அப்படியே அழிஞ்சு போச்சு. சில விதைகள் நெருக்கப்பட்டு ஒண்ணுமில்லாம போச்சு. சில விதைகள் வந்து வளர்ந்தும் அத பலன் கொடுக்க முடியாம உதிர்ந்து போயிருச்சு. ஆனா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் 30, 60, 100மா பலன் கொடுத்துச்சாம். நான் விசுவாசிக்கிறேன்னா, இது என்னோட விசுவாசம் சரியா? என்னோட விசுவாசம் என்னன்னா, ஒரு வசனத்த எடுத்து உங்கள் இருதயம் எவ்வளவு மோசமான இடமா வேணா இருக்கட்டும். அந்த நிலத்தை பார்க்கிலும், உங்கள் இருதயமாகிய நிலத்தை பார்க்கிலும், அதில விதைக்கப்படுகிற விதை வல்லமை உள்ளது. உங்க இருதயத்துல நெறைய முள்ளு இருக்கலாம். உங்க இருதயத்துல நெறையா ஆ அந்த வழி அருகே இருக்கிற நிலமா இருக்கலாம். இல்ல கற்பாறை நிலமா இருக்கலாம். இல்ல நல்ல நிலமும் அதுல கொஞ்சம் இருக்கலாம். ஆனா, நான் விசுவாசிக்கிறது என்னன்னா, அவருடைய வார்த்தையை உங்கள் இருதயத்துல நீங்க தொடர்ந்தேர்ச்சியாக விதைத்துக் கொண்டே இருக்கும்போது, அதுல இருக்கிற முட்களும், அதுல இருக்கிற களைகளும், அதுல இருக்கிற கற்பாறைகள், இது தேவையற்ற எல்லாவற்றையும் அகற்றி, அந்த விதை உங்கள் இருதயத்தின் நிலத்தையுமே நல்ல நிலமாக மாற்றி, அது 100 மடங்கு அறுவடை கொடுப்பதற்கு தேவனுடைய வார்த்தை மிகுந்த வல்லமை உள்ளது. ஆமென். என்னால விசுவாசிக்கவே முடியல. சூழ்நிலைகள் எதுவுமே மாறல. நான் தொடர்ந்து இந்த காரியத்துல விழுந்துட்டே இருக்கேன், தோத்துட்டே இருக்கேன். நீங்க என்ன காரியங்கள் நீங்க நினைச்சீங்கனாலும், கர்த்தரை நம்பி அவருடைய வார்த்தைய உங்க இருதயத்துல விதைத்து பாருங்க. உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லனாலும், உங்க உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. நான் ஒரு பயந்தாங்கோலி, நான் ஒரு குழப்பம் கிளம்பிட்டே இருப்பேன். நான் ஏதாவது நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருப்பேன். நீங்க எப்படி வேணா வச்சுக்கோங்க. ஆனா, அந்த வார்த்தைய உங்க இருதயத்துல எடுத்து விதைத்து தினமும் அந்த வார்த்தைய தண்ணி ஊத்தி பாருங்க. அந்த விதைகள் நிச்சயமாய் உங்கள் இருதயத்தையே மாற்றி, நல்ல நிலமாக மாற்றி, அது 100 மடங்கு பலனை கொடுப்பதற்கு அந்த நிலத்தை பார்க்கிலும் அந்த விதை வல்லமை உள்ளது. ஆமென். உங்களுடைய இயலாமையை பார்க்கிலும், உங்கள் வாழ்க்கையில நீங்கள் விதைக்கிற அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அததான் நான் சொல்ல வரேன். ஈசாக்கு ரொம்ப செழிப்பான தேசத்துல விதைக்கல. இருக்கறதுலயே ரொம்ப மோசமான வறட்சியா இருந்து, சொந்த ஊர் ஜனங்களே அந்த நிலங்களெல்லாம் விட்டுட்டு, அந்நிய தேசத்துக்கு அகதியா போய் சாப்பிட ஏதாவது கிடைச்சு உயிர் வாழறதுக்கு போவோம்ன்னு சொல்லிட்டு, அந்த ஊர் ஜனங்கள் கிளம்பி வெளில போயிட்டு இருக்காங்க. அந்த கோராரூர்ல இருக்கிற ஜனங்கள் கிளம்பி எகிப்துக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில ஈசாக்கு அந்த ஊருக்கு அவரே பரதேசியா வராரு. பரதேசியாய் வந்த ஈசாக்கு, ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை நிமித்தம், அந்த ஊர்ல இருந்து எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருக்கிறப்ப, அந்த ஊர் மண்ண, அந்த ஊர் ஜனங்களே நம்பாத போது, முக்கியமான வார்த்தை. அந்த ஊர் ஜனங்கள், அந்த ஊர் மண்ணை நம்பாத போது, அந்த ஊருக்கு பரதேசியாய் வந்த ஈசாக்கு கர்த்தரை நம்பி அந்த நிலத்துல தன்னுடைய விதைய விதைக்கிறாரு. 100 மடங்கு அறுவடை கிடைக்கிறது. இப்படி ஆண்டவர் செய்கிறார். அவன் வர வர ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் இருக்கு. சோ உங்கள் இருதயமாகிய நிலம். நான் விசுவாசிக்க நினைக்கிறேன். ஆனா என்னால விசுவாசிக்க முடியல. நான் மறுபடியும் இந்த பாவத்தை செஞ்சுடுறேன். மறுபடியும் இந்த வியாதி எனக்கு வந்தது. சூழ்நிலைகளை பார்க்கும்போது எனக்கு எதிர்பார்ப்பு எல்லாமே எனக்கு ஒண்ணுமில்லாம போகுதுனாலும், தேவனுடைய வார்த்தை, ஜீவனும் வல்லமையுள்ள வார்த்தையை உங்கள் இருதயத்துல விதைச்சு பாருங்க. மகா வறட்சியான அந்த பூமியில ஈசாக்கு விதைத்த போது 100 மடங்கு அறுவடைய கொடுக்கத்தக்க அளவிற்கு தேவன் அந்த நிலத்தை ஆசீர்வதித்தார் என்றால், விசுவாசத்தோடு விதைத்த விதைக்காக அந்த நிலத்தை தேவன் ஆசீர்வதித்தார். எல்லாருக்கும் அறுவடை இல்லாம பஞ்சத்தை கொடுத்த அந்த நிலம், ஈசாக்கு விதைத்த போது மட்டும் 100 மடங்கு அறுவடை கொடுத்தது. ஏனென்றால் தேவன் மேல் வைத்த விசுவாசத்தினால ஈசாக்கு விதைத்தார். ஆமே. சோ உங்க பிள்ளைங்கள்ட்ட இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. பிள்ளைங்களுக்காக தேவன் சொன்ன வார்த்தையை அவங்க மேல பேசுங்க. நிச்சயமா நீங்கள் விசுவாசத்தோடு உங்கள் பிள்ளைகளுக்காக பேசுறது நிமித்தம் 100 மடங்கு அறுவடை அந்த வார்த்தை அவங்களுக்கு வாழ்க்கையில கொண்டு வரும். உங்களுடைய வேலையில கொண்டு வரும், உங்கள் குடும்பத்துல கொண்டு வரும், உங்களோட ஆரோக்கியத்துல கொண்டு வரும். விசுவாசிக்கமே இன்னைக்கு நான் விசுவாசம் இல்ல, நான் அதனால ஒவ்வொரு போதகர்கள்ட்டயும் போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றவங்க, நீங்க போதகர்ட்ட எல்லாம் போறத நிப்பாட்டிட்டு, உங்களுடைய ஆத்தும போதகராக இருக்கிற கிறிஸ்துவனிடத்துல போங்க. உங்களை சகலவற்றிலும் போதித்து நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர்ட்ட போங்க. அந்த வார்த்தையை அவர் உங்கள் இருதயத்துல விதைக்கும் போது, வர 2026வது வருஷம், நல்லா கவனிங்க. வருகிற 2026வது வருஷம், நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி இன்னொருத்தர்ட்ட போற வருஷமும் கிடையாது. நீங்கள் அநேகருக்கு ஜெபம் பண்ணி அவர்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிற வருஷமாக வருகிற 2026 இருக்கும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் அநேகருக்கு ஜெபித்து அவர்கள் தேவனுடைய அற்புதத்தை பெறுகிற வருஷமாக வருகிற 2026 இருக்கும். இங்க என்ன விஷயம்னா, ஈசாக்கு தனக்கு சாப்பாடு வேணும்ன்றதுக்காக விதைக்கிறார். ஆனா அந்த தேசத்து ராஜாவே சாப்பாடு வாங்குறதுக்கு அவன்ட்ட தான் வர்றான். அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு ஆண்டவர் கொண்டு வரார்.
இன்னைக்கு கையில 4 காசு என்கிட்ட இல்ல, நான் யார்ட்ட கடன் வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன்ற நிலைமையில இருக்கிற உங்கள, வருகிற வருஷம் அநேகருக்கு கடன் கொடுக்கத்தக்கதாக, அநேக ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக, கர்த்தர் உங்கள் கரங்களை ஆசீர்வதித்து அதில் இருக்கிற விதைகளை, தானியங்களை மிகவும் அதிகமாக பெருக பண்ணுவார். ஆமென். ஸோ அவனுடைய வார்த்தையை நம்புங்க. அது மிகவும் வல்லமை உள்ளது. அது உங்கள் இருதயத்தையே மாற்றி 100 மடங்கு அறுவடை கொடுக்க வைக்கும். ஆமென். உங்க பிள்ளைங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும், அவங்களையே மாற்றி அவங்களுடைய நல்வாழ்வுக்கு கொண்டு வரும். அதனால தான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்லும்போது, அவன் கர்த்தருக்கு பயப்படுறவனா இருந்தானா, அவன் மனைவி எப்பேர்ப்பட்ட ஆளா இருந்தாலும், அவ வீட்டோரங்கள கனி தரும் திராட்சை கொடிய போல இருப்பான். ஒருவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்கி அந்த வார்த்தை மேல விசுவாசமா இருந்தானா, அவன் பிள்ளைங்க எப்படிப்பட்டவனா இருந்தாலும், அவன் பந்தியில அவனை சுற்றி இருக்கிற ஒலிவ மர கன்றுகள போல மாத்திருவார். அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமான சூழ்நிலை இருந்தாலும், அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்குறவனா இருக்கும்போது, அந்த வார்த்தையின் மீது விசுவாசம் உள்ளவனா இருக்கும்போது, அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அவன் கையிட்டு செய்கிறது எல்லாமே வாய்க்கும். அடுத்து சொல்றாரு, அவன் கர்த்தருடைய வார்த்தை மேல விசுவாசமா இருதயத்துல விதைத்துக் கொண்டே இருக்கும்போது, அவன் பிள்ளைகளின் பிள்ளைகள பார்ப்பான். தலைமுறைகளின் தலைமுறைகள பார்ப்பான். அவங்க எல்லாரும் எருசலேமின், அதாவது புதிய எருசலேம், சீயோனின் மகிமையில அவர்கள் வாழ்ந்திருக்கிறதா அவன் பார்ப்பான்னு சொல்லி தான் ஆசீர்வாதம் இருக்கு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, பெரிய ஆள் ஆயிட்டாரு. ஆனா அந்த இடத்துல இருந்து அவங்க தொரத்தி விட்டுர்றாங்க. ஸோ அந்த பழச நான் சொல்லி முடிக்கிறேன் வேகமா. தொரத்தி விட்டுர்றாங்க. அந்த ராஜாவே வந்து, "நீ எங்கள விட பெரிய ஆள் ஆயிட்ட. இங்கேருந்து கிளம்புடான்னு" சொல்லிட்டான். அங்கேருந்து போயி ஏசேக்குல ஒரு நிலத்த வாங்குறாரு, கிணறு தோண்டுறாரு. ஆல்ரெடி அது அவங்க தகப்பனார் தோண்டின நெறைய கிணறுகள்லாம் திரும்ப எடுக்குறாரு. அங்க வந்து பிரச்சனை பண்றாங்க. அடுத்து இவரே ஒரு கிணறு தோண்டுறாரு. அதுல தண்ணி வருது. அதுக்கு ஏசேக்குன்னு பேர் வைக்கிறாரு. ஏசேக்குன்னா என்ன அர்த்தம்னா, அந்த இடத்துல வந்து அவர்ட்ட வந்து பிரச்சனை பண்றாங்க. வாக்குவாதம் பண்றாங்க. ஏசேக்குனாலே வாக்குவாதம். அங்க வந்து வாக்குவாதம் பண்ணோனே, அவங்க அதாவது அந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும், ஒரு ஒரு நகரத்துக்கு எதிராக இன்னொரு நாடு சண்டைக்கு போறாங்க அப்படின்னா, அந்த நகரத்துக்கு தண்ணி வர்ற கிணறுகள் இருக்கும். அந்த கிணறுகள் எல்லாத்தையும் மண்ணள்ளி போட்டாங்கன்னா, உங்க நகரத்துக்கு எதிரா நாங்க சண்டைக்கு வரோம்னு அவங்க சொல்றாங்கன்னு அர்த்தம். ஸோ கிணறுகள்ல மண்ணள்ளி போட்டு தண்ணி வராம பண்றது, உங்களுக்கு எதிரா நாங்க யுத்தத்துக்கு வரோம். அதனால தான் முதல்ல தண்ணிய ஸ்டாப் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு பரதேசியா இருக்காரு. அவருக்கு எதிராக அந்த மக்கள் எல்லாம் கிளம்பி வராங்க. அந்த நேரத்துல தான் அந்த மாரி நடக்குது. அப்ப அவர் யுத்தத்துக்கு ரெடியா இல்ல. என் தேவன் சமாதானத்தின் தேவனா இருக்கார். நான் சமாதானமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்ப அங்கருந்து அடுத்து சித்னா போறாரு. அங்கேயும் பிரச்சனை பண்றாங்க. அங்க வந்து குற்றப்படுத்துறாங்க. அங்கேயும் கலவரம் பண்றாங்க. அதனால தான் அதுக்கு சித்னான்னு வைக்கிறார். ஸோ அங்கருந்து மறுபடியும் போய் தான் நம்ம போன வாரம் பார்த்தோம். இப்போ கடைசியா நம்ம பார்த்தபோது ரெகொபோத். ஆண்டவர் ரெகொபோத்துக்கு கொண்டு போறார். அங்க அந்த இடத்துல அவர் மறுபடியும் கிணறு தோண்டுறாங்க. தண்ணி வருது. ஆ விளைச்சல் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. அவங்க கோராரூர்ல செழிப்பா இருந்தத விட, ஏசேக்குல செழிப்பா இருந்தத விட, சித்தனால வந்தத விட, ரெகொபோத்துல மிகுதியான செழிப்பு வருது. ஒருத்தரும் அவர்ட்ட வந்து வாக்குவாதம் பண்ணவே இல்ல. ஒருத்தரும் அவர்ட்ட வந்து இந்த இடத்த விட்டு போ, இது எங்களுக்கு சொந்தம்னு சொல்லவே இல்ல. அது 2026 இதுவரைக்கும் கடந்து வந்த வருஷங்கள் எல்லாம் ஏசேக்கு சித்தனாவாக இருந்திருக்கலாம். உங்ககிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணி, உங்ககிட்ட வந்து கலகம் பண்ணி, உங்களுக்கு சொந்தமானத உங்க கையிலேருந்து பறிச்சிருக்கலாம் மனிதர்கள். உங்களுக்கு சொந்தமான சொத்துக்கள பறிச்சிருக்கலாம். உங்களுக்கு சொந்தமான உறவுகள பறிச்சிருக்கலாம். உங்களுக்கிட்டத்திலிருந்து எது இருந்ததோ, உங்களுக்கு சொந்தமா இருந்ததை அநியாயமா உங்கள் கரங்கள்ல பறித்து கொண்டிருக்கலாம். ஆனா வருகிற 2026 அவர்கள் உங்களிடத்துல பறிக்கிற வருஷமா இருக்காது. உங்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்டது எல்லாம் 7 மடங்கு உங்களுக்கு திருப்பி தரப்படுகிற வருஷமா இருக்கும். ஆமென். உங்களோடு கூட சேனைகளின் கர்த்தர் இருக்கிறார் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளுகிற ஒரு வருஷமா இருக்கும். சோ இன்னைக்கு இந்த 3வது பார்ட்டுக்கு நாம வருவோம். 3வது பார்ட் என்னன்னா, கோராருல செழிப்பா இருந்தாரு. ஏசேக்குல பிரச்சனையாச்சு. அடுத்து சித்னாலயும் பிரச்சனையாச்சு. இப்ப ரெகொபோத்துல நல்லா பலுகி பெருகிட்டாரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ரெகொபோத்துக்கு தேவன் இந்த இடத்துல எங்களை பலுகி பெருக செய்தார் என்று சொல்லி ரெகொபோத்துன்னு பேர் வச்சிட்டாரு. அங்க இருக்காங்க. நல்லா சந்தோஷமா வாழ்க்கை போயிட்டு இருக்கு. சோ அந்த இடத்த விட்டு யாராவது நகர்ந்து போவாங்களா? யாருமே எழும்பி போமாட்டாங்க. ஆனா பெயர்சபாக்கு போறாரு அடுத்து. ஏன் பெயர்சபாக்கு போறார்ன்றது தான் இதுல முக்கியமான விஷயம். பெயர்சபாக்கு போன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லவே இல்ல. ஆனா பெயர்சபாக்கு அவர் கிளம்பி போறார். நல்லா செழிப்பா இருக்கும்போது, எப்பவும் பிரச்சனை பண்ணி இன்னொரு இடத்துக்கு போறவரு, இப்போது தன் இருதயத்துல தேவன் உணர்த்தின அந்த உணர்த்துதலின்படி கிளம்பி போறார். இந்த 2026
அவர் உணர்த்துகிற அவர் சத்தம் கேட்டு நீங்க செய்யணும். அவர் உங்களுக்கு உணர்த்துகிறதின்படி நீங்க செய்யணும். நீங்களா ஒரு காரியத்த போய் எடுத்து நீங்க செய்யக்கூடாது. சரி, அத ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே, அந்த ஞானத்த எனக்கு தாங்க. உம்முடைய சத்தம் கேட்டு உம்முடைய சித்தம் செய்ய எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. தேவையில்லாத இடங்கள்ல போய் நீங்க நிக்காதபடிக்கு, அவர் நடத்துகிற இடம். பேர்சபாக்கு ஏன் போனான்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பேர்சபாக்கு போனதுக்கப்புறம் காரியங்கள் எப்படி மாறுதுன்றத நம்ம பார்க்க போறோம். பேர்சபாக்கு அங்க போய் உட்கார்ந்த உடனே, அங்க போய் அவரோட வீட்ட போட்ட உடனே, அன்னைக்கு நைட் ஆண்டவர் அவனுக்கு கனவுல வரார். வாசிப்போமா? ஆதியாகமம் 26, 23வது வசனம். அங்கே இருந்து பெயர்சபாவுக்கு போனான். அன்று ராத்திரியில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். சோ இது வந்து கடந்த வாரம் நான் பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். லாஸ்டா நான் பேசும்போது, பேர்சபாக்கு வந்த அன்னைக்கு, ஏசேக்குக்கு போன அன்னைக்கு ஆண்டவர் பேசல. சித்னாவுக்கு போனப்பையும் பேசின மாதிரி இங்க இல்ல. ரெகபோத்துக்கு போனப்பையும் பேசின மாதிரி இல்ல. ஆனா பேர்சபா வந்தோடனே அவன் இன்னும் கிணறு தோண்டல, வீடு போடல. அங்க வந்த அன்னைக்கு நைட்டே ஆண்டவர் அவன் கனவுல வந்துட்டு, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் சொல்றாரு. சோ அந்த பேர்சபால அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல. அதனாலதான் அன்னைக்கு வந்தோடனே ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு காலைல எந்திரிச்சோடனே இந்த இடத்துல இது இருக்கு, நான் கோராருல இருந்தேன், ஏசேக்குக்கு போனேன், சித்தனா போனேன், ரெகபோத் இருந்தேன். ஆனா அங்கெல்லாம் என்கிட்ட பேசாத ஆண்டவர் இன்றைக்கு இந்த பேர்சபால ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு அப்படின்னு சொல்லி காலைல எந்திரிச்சோடனே அடுத்த வசனத்தை தான், அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான்னு சொல்லி சொல்றான். சோ அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டுறாங்க முதல்ல. ஈசாக்கு கட்டுகிற முதல் பலிபீடம் இதுதான். ஈசாக்குக்கு இந்த டைம்ல வயசு அவருக்கு வந்து ஒரு 60 வயசு இருக்கும். 60 வயசுல 60ல இருந்து 70 வயசுக்குள்ள இருக்கும். அந்த வயசுல தான் முதலாக ஈசாக்கு கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடம் கட்டுறார். அந்த பலிபீடம் கட்டி ஆண்டவர் தொழுது கொள்ள, என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், என்னோடு கூட உடன்படிக்கை செய்த தேவனை நான் பார்க்கிறேன்னு சொல்லி அவரை தொழுது கொள்ளும்படி அங்க ஒரு பலிபீடம் கட்டி தொழுது கொள்றார். அந்த பலிபீடம் கட்டி ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்துட்டு, அடுத்து அவங்க செய்யற முதல் வேலை மறுபடியும் ஒரு துறவு தோன்றாங்க. ஏசேக்குல துறவு தோண்டாங்க, சித்தனால தோண்டாங்க, அடுத்து ரெகபோத்துலயும் தோண்டாங்க. எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் ஒரு துறவு தோண்டப்படுது. போன கடைசி நான் பேசின அந்த பாட்டுல கவனிச்சிருந்தேன்னா உங்களுக்கு தெரியும். துறவுகள், உங்களுடைய ஆசீர்வாதத்தின் துறவுகளை நீங்க தோண்ட வேண்டும். ஆமென். வார்த்தை என்கிற அந்த பட்டயத்துக்கு அந்த எப்படி சொல்றது, அது வந்து ஒரு மண்வெட்டி மாதிரி. அதை இந்த இருதயத்துல தோண்ட 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 அந்த வார்த்தையிலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்படும். அந்த ஜீவ தண்ணீருள்ள நதிகள் நீங்கள் எதையெல்லாம் விதைத்தீர்களோ அது எல்லாவற்றுக்கும் ஆனா அறுவடை கொண்டு வருகிற நதிகளாகவும் இருக்கும். தண்ணீரை பார்க்கிற வரைக்கும் எப்படி அவங்க துறவை தோண்டினாங்களோ அது போலதான் நாமளும் ரிசல்ட்டை பார்க்கிற வரைக்கும் துறவை தோண்டணும். இப்போது அங்க பலிபீடத்துல பலி செலுத்தப்படுது. இப்ப நீங்க உங்களுக்கு அப்ப தெளிவா புரியும் நான் எங்க சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. கிறிஸ்துவா சிலுவையில நமக்கு செய்து முடித்த அந்த பலியை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது, அந்த பலி உங்களை துறவுகளை தோண்ட வைக்கும். ஆசீர்வாதத்தின் துறவுகளை உங்களை தோண்ட வைக்கிறதா கிறிஸ்து சிலுவையில உங்களுக்காக பலியானார். உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பல துறவுகள் ஆண்டவர் வச்சிருக்காரு. இந்த இடத்துல நீங்க துறவு தோணணும். அதன் மூலமா நதிகள், ஜீவத்தினுடைய நதிகள் உங்கள் வாழ்க்கைக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள பாயணும்னு சொல்லி. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அவங்க பலி செலுத்தின உடனே ஒரு துறவை தோன்றுறாங்க. அந்த துறவுல வந்து அவங்களுக்கு தண்ணி வருது. சோ அவங்களுக்கு தண்ணி வரும்போது, அந்த துறவ தோண்டிக்கிட்டு இருக்கப்பயே, தண்ணி வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடியே, அந்த வசனத்த நீங்க எல்லாருமே வாசிக்கும்னு நெனைக்கிறேன். 26வது வசனம். பாருங்க. அபிமெலேக்கும், அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும், அவன் சேனாதிபதியாகிய பிகோலும், கோராரிலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். இப்பதான் வாழ்க்கை கொஞ்சம் செட்டில் ஆன மாரி இருக்கு. எப்படி? கோரார்ல இருந்து துரத்திட்டாங்க, ஏசேக்ல இருந்து துரத்திட்டாங்க, சித்னால இருந்து துரத்திட்டாங்க. ரெகபோத் போய் ரொம்ப நல்லா வாழ்ந்தாரு. ஆனா இருதயத்துல ஏதோ ஒரு ஏவல் அவருடைய இருதயத்துல இருந்து ஆண்டவர் நடத்துறாரு. அவர் நடத்தும்போது பெயர்செபாக்கு போகணும்னு சொல்லி அவளுக்கு தோணுது. சோ அவரும் பெயர்செபாக்கு போறார். அவர் பெயர்செபாக்கு போம்போது, இதுவரை ஏசேக்குல வந்து பிரச்சனை பண்ணா, கோராருல பிரச்சனை பண்ண அந்த ராஜா வர்றான். கோராருல இருந்து பிரச்சனை பண்ண அந்த ராஜா வர்றான். அடுத்து ஏசேக்குல பிரச்சனை பண்ண அந்த நபர்களுடைய ராஜா, சித்தனால பிரச்சனை பண்ணவங்களுடைய ராஜா தான் அந்த அபிமெலேக். அந்த இடத்துலலாம் இது எங்களோட இடம். இது எங்களோட இடம். இந்த இடத்த விட்டு போன்னு சொல்றாங்க.
கோராருள்ள அதான் சொல்றான், இது எங்களோட இடம், இந்த இடத்த விட்டு போன்றான். ஏசேக்குல வந்து இந்த இந்த துறவு எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி அவங்க வந்து வாக்குவாதம் பண்றாங்க. சித்தனால வந்து இந்த தண்ணி எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி வாக்குவாதம் பண்றாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் வாக்குவாதம் பண்ணி துரத்தி விட்டவங்க. இப்ப எகபோத்துல யாரும் வந்து பிரச்சனை பண்ணல. ஆனா இப்ப பெயர்சபால வந்து துறவ வெட்ட ஆரம்பிச்சோடனே வந்துட்டாங்க. அதுவும் யாரு? ராஜாவே வந்துட்டான். அந்த சோ மறுபடியும் பழைய சீன் மறுபடியும் வருதோ அப்படி சொல்லி எதிர்பார்க்கிறேன். ஈசாக்கு பாக்குறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 2026வது வருஷம் நீங்க பார்க்கும்போது, கடந்த கால தீமைகளை நீங்கள் மறுபடியும் இந்த 2026ல பார்க்க போவது இல்லை. அதை நீங்க இப்போதே விசுவாசமா அறிக்கை பண்ணுங்க. ஆமென். இத்தனை வருஷமா நான் எந்த போராட்டங்களையும், பிரச்சனைகளையும் நான் பார்த்து கொண்டு இருந்தேனோ, அந்த காரியங்கள் மறுபடியும் இந்த 2026ல நான் பார்க்க போவது இல்ல. ஆனா, இங்க அவர் பெயர்சபாக்கு வந்தோனே மறுபடியும் அத பார்க்கிறார். அதுவும் அந்த ராஜாவே வர்றான், அந்த தளபதி வர்றான், அந்த ஏசேக்கு சித்னா ஊர்ல இருக்க முக்கியமான ஆளுங்களோட சேர்ந்து வர்றான். பிரச்சனை தான் பண்ண போறாங்கன்னு பார்த்தா, அவங்க சொல்லுகிற வார்த்தைய பாருங்களேன். இத இத நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கும்போது என்ன பார்க்கணும்னா, இந்த பெயர்சபாக்கு ஏன் வந்தான்றத நான் ஆதியாகமம் 21வது பெயர்சபான்ற பேர் எதனால வந்ததுன்னு சொல்லிட்டு நாம அடுத்து இங்க வருவோம். ஆதியாகமம் 21வது அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 21வது அதிகாரம். அதுல 22வது வசனத்துல இருந்து 34வது வசனம் வரைக்கும் நீங்க அதை வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 21வது அதிகாரம் 22ல இருந்து 34. அதாவது ஆபிரகாம் காலத்துல ஆபிரகாம இப்ப நம்ம பார்த்தோம்ல, அபிமெலேக்குன்னு ஒரு ராஜா ஈசாக்க சந்திச்சான்ல, அவனோட அப்பா, ஈசாக்கு கிட்ட பிரச்சனை பண்ணவனோட அப்பா, அவன் ஒரு அதாவது பார்வோன்ற பேர் எப்படி எல்லா ராஜாக்களுக்கும் ஒரு பேரா இருந்ததோ, அது போல ஈசாக்கை சந்தித்த ராஜாவுடைய அப்பா, அவன் பேரும் அந்த ராஜான்ற பேருக்கு அவங்க ஊர்ல அபிமெலேக்குன்னு சொல்லுவாங்க. அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியும் வந்து பார்க்க வரான். இவங்க எல்லாருமே ஆபிரகாம்கிட்ட பிரச்சனை பண்ண வரல. ஆபிரகாமின் நாட்கள்ல ராஜாவா இருந்தவன் ஆபிரகாம்கிட்ட வந்து அவன் கிட்ட வந்து உடன்படிக்கை பண்றான். நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா பணக்காரங்களையும் நீதான் பெரிய பணக்காரனா இருக்க. அங்க சொன்ன அந்த வார்த்தையை பாருங்களேன். 22வது வசனம் பாருங்க. அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். நீ செய்கிற எல்லா காரியங்களும் தேவன் உடனே இருக்கிறார். அடுத்த வசனம், ஆகையால் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ எனக்கும் நீ தங்கியிருக்கிற அந்த தேசத்துக்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பேரில் ஆணையிட்டு கொடு என்று சொன்னான். அவனுக்கு ஒரு பயம் வருது. அவன் வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்றான், நீ எனக்கும் என் பிள்ளைக்கும் என் பேரனுக்கும் நீ இரக்கம் காட்டணும். இந்த தேசத்துல இருக்கிற வரைக்கும் நீ எனக்கு உதவி செய்யணும், எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு எனக்கு சத்தியம் பண்ணு, உன் தேவன் பேர்ல எனக்கு சத்தியம் பண்ணுன்றான். அப்பனா அவனுக்கு புரியுது, இந்த ஈசா கிட்ட வந்து பிரச்சனை பண்றான்ல, அந்த ராஜாவோட அப்பா அந்த காலத்துல ஆபிரகாம் யாருன்றதையும் ஆபிரகாமின் தேவன் யார் என்பதையும் ஆபிரகாம் செய்கிற சகல காரியங்களும் தேவன் ஆசீர்வதிக்கிறான் என்று சொல்லியும் ஆபிரகாம்கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்ய வர்றான். ஆனா இவங்க அந்த அபிமெலேக்கோட வேலைக்காரங்க வந்து ஆபிரகாம் ஆல்ரெடி வெட்டின ஒரு கிணற வந்து இவங்க எல்லாம் புடிச்சிட்டு போயிட்டு இது எங்களோட கிணறுன்னு சொல்லி அந்த காலத்துல இருந்தே பிரச்சனை பண்ணிருக்காங்க. சில பிரச்சனைகள் உங்களுக்கு தாத்தா பாட்டி அவங்க காலத்துல இருந்தே ஒரு குறிப்பிட்ட காரியங்கள் நீங்க பிரச்சனையை வாங்கிட்டே இருப்பீங்க. அந்த காரியத்துலதான் தேவன் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்யணும்னு உங்களுக்கு ஆசைப்படுறாரு இந்த 2026 வருஷம். அப்ப ஆபிரகாம் டக்குன்னு அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா இருக்கும், ஆபிரகாம் நான் ஆணையிட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 25ல, ஆனாலும் அபிமெலேக்குடைய வேலைக்காரர் கைவசப்படுத்தி கொண்ட துறவி நிமித்தம் ஆபிரகாம் அபிமெலேக்கை கடிந்து கொண்டான்னு சொல்லியிருக்கு. நீ வந்து உனக்கு தயவு பாராட்டணும்னு என்கிட்ட வந்து சொல்ற, ஆனா உன் வேலைக்காரங்க என்னோட கிணறு அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஆபிரகாம் சொல்ற. ஒண்ணு அவன் இனிமே அப்படி நடக்காதுன்னு சொல்லி சொல்றான். அப்ப அவங்க 2 பேரும் அங்க உடன்படிக்கை பண்றாங்க. உடன்படிக்கை பண்ணும்போது அங்க ஒரு பலி செலுத்தப்படுது. ஆடு மாடுகள்லாம் கொண்டு கொடுத்துட்டு ஆபிரகாம் 7 ஆடுகளை அங்க பாத்தீங்கன்னா இருக்கும் 29வது வசனம். அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, நீ தனியே நிறுத்தின இந்த 7 பெண்ணாட்டு குட்டிகள் என்னத்திற்குன்றான். அப்ப அவன், நான் துறவு தோன்றினதை குறித்து நீ சாட்சியாக இருக்க இந்த 7 பெண்ணாட்டு குட்டிகளை என்னிடத்தில் வாங்கி கொள்ள வேண்டும் சொல்றான். அது எப்ப சொல்றாங்கன்னா உடன்படிக்கை செய்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க. 27வது வசனம் பாருங்க. அப்போது ஆபிரகாம் ஆடு மாடுகளை கொண்டு வந்து அபிமெலேக்கு கொடுத்தான், அவர்கள் இருவரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். சோ உங்களுக்கு தெரியும் உடன்படிக்கைனா என்னன்னா, அந்த ஒரு ஆடை 2ஆ பிளந்து அது நடுவுல இவங்க 2 பேருமே நடந்து போவாங்க. ஆபிரகாமும் அபிமெலேக்கும் 2 பேருமே அந்த உடன்படிக்கைக்கு நடுவா நடந்து போயிட்டு அதை சாப்பிட்டுருப்பாங்க. அப்ப 2 பேருக்கு என்ன உடன்படிக்கை?
ஆபிரகாமின் தேவன் மேலதான் சத்தியம் பண்ணி உடன்படிக்கை பண்றாங்க. அபிமெலேக்கும் சத்தியம் பண்றான், ஆபிரகாமும் சத்தியம் பண்றான். நான் உனக்கு நன்மை செய்வேன், என் பிள்ளைங்களும் என் பிள்ளைங்களோட பிள்ளைங்களும் உன் பிள்ளைங்களோட பிள்ளைங்களுக்கு நன்மை செய்வாங்க, என் பிள்ளைங்க யாரும் உன் பிள்ளைங்கள தொந்தரவு செய்ய மாட்டாங்கன்னு ஆபிரகாம் சத்தியம் பண்றாரு. அபிமெலேக்கும் சத்தியம் பண்ணி கொடுக்குறான். அடுத்து அந்த சத்தியத்துக்கு சாட்சியா, அந்த துறவை நாம் தான் வெட்டின்றதுக்கு சாட்சியா 7 பெண்ணாட்டு குட்டிகளை ஆபிரகாம் கொடுக்கிறார். அந்த 7 ஆணை 7 தடவை அந்த ஒவ்வொரு ஆடும் வாங்கும்போது அதை சத்தியம் பண்ணி யார் வாங்குறான்னா அபிமெலேக்கு வாங்குறான். அந்த 7 சத்தியங்களுக்கு அந்த பேசபான்ற பேர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு அர்த்தம் என்னன்னா 7 சத்தியங்கள் 7 ஆணை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அவங்க உடன்படிக்கை பண்ணி கொண்டதற்கு அடையாளமா தான் பேசபான்ற பேரே அங்க வைக்கப்பட்டுச்சு. அப்படிதான் அங்க முடியும். அதை முடிச்சோன்ன பாருங்க, அதை பண்ணி முடிச்சோன்னா அவங்க எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. 33 வசனம். ஆபிரகாம் பெயர்சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். ஆபிரகாம் பெலிஸ்தருடைய தேசத்தில் அநேக நாள் இருந்தான். ஆபிரகாம் எத்தனை நாள் இருந்தார்? அநேக நாட்கள். ஆபிரகாம் பரதேசியா தான் சுத்தி தெரிந்த வருஷங்கள் அநேகம். ஆனா அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஆபிரகாம் ரொம்ப வருஷம் தங்கியிருந்தான்னா அது பெயர்சபாலதான் ரொம்ப வருஷம் தங்கியிருந்தாராம். அதுவும் எந்த தேவனை தொழுது கொண்டான் இருக்கு பாத்தீங்களா, சதா காலமும் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். பெயர்சபால ஒரு தோப்பையே உண்டாக்கி ஆபிரகாம் அங்க குடியிருக்கிறாரு. அங்க ரொம்ப வருஷம் ஆண்டவரை தொழுது கொள்றார். இப்ப உங்களுக்கு புரியுதா? சதா காலமும் வாழுகிற ஒரு தேவனை ஆபிரகாம் உடன்படிக்கை, அந்த தேசத்து ராஜாவோட ஒரு உடன்படிக்கை பண்ணி அங்க அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமா 7 ஆணைகள் 7 ஆட்டுக்குட்டிகளை வச்சு பண்ணியிருக்காங்க அந்த பெயர்சபா. அப்ப அந்த உடன்படிக்கைய ஆபிரகாம் மறந்தாலும், அந்த உடன்படிக்கை அபிமெலேக்கு மறந்தாலும், அந்த உடன்படிக்கையில சத்தியம் பண்ண தேவனுடைய நாமத்தினால ஆபிரகாம் சத்தியம் பண்ணபடினால அந்த உடன்படிக்கையை தேவன் மறக்கவே இல்லை. ஆபிரகாம் ஈசாக்கு அதை சொல்லி கொடுக்குறாரு, நீ ஒருபோதும் அபிமெலேக்கு எதிராக பிரச்சனை பண்ணக்கூடாது, அவன் பசங்களுக்கு எதிராக பிரச்சனை பண்ணக்கூடாது ஆபிரகாம் ஈசாக்கு சொல்லி கொடுத்துறாரு. ஆனா அந்த அபிமெலேக்கு ராஜா இருக்கான் பாத்தீங்களா, அவன் தன்னோட பையனுக்கு அதை சொல்லி கொடுக்கல. நீ எந்தெண்டைக்கும் ஆபிரகாமோட பசங்களுக்கும் அவங்களோட பேர பசங்களுக்கும் நீ தீங்கு செய்யக்கூடாதுன்றத சொல்லி கொடுக்கவே இல்லை. சோ அந்த அபிமெலேக்கு செத்துட்டான். அடுத்து அவன் பையன் வந்துட்டான். இங்க ஆபிரகாம் செத்துட்டாரு, ஈசாக்கு வந்துட்டாரு. உடன்படிக்கை பண்ணப்பட்டத உடன்படிக்கை பண்ணின 2 பேரும் செத்து போயிட்டாங்க. ஆனா அந்த உடன்படிக்கையின் தேவன் மரித்து போகவில்லை. ஆமென். சோ உங்களுக்கு வாக்கு தந்த தேவன், உங்களோடு உடன்படிக்கை பண்ணின தேவன் ஒருபோதும் மரித்து போகவே இல்லை. அவர் உயிரோடு இருக்கிறார். தம்முடைய சிலுவையில அவர் உங்களுக்காக செய்து முடித்த உடன்படிக்கை இன்னும் அவர் உண்மையுள்ளவரா இருக்கார். அந்த உடன்படிக்கை பண்ணவங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்க. இப்ப ஈசாக்கு அந்த உடன்படிக்கையில கவனமா இருந்து அந்த தேசத்துக்கு அவர் தீங்கு எதுவுமே செய்யல. ஆனா அபிமெலேக்கு ஈசாக்குக்கு எதிராக தீமை செய்ய பாக்குறான். தீமை செய்யல, அவனை மிரட்டுறான், நீ ஒரு மரியாதையை அந்த இடத்த விட்டு போன்னு சொல்றான். அடுத்து அவனுக்கு சொந்தமான நிலங்கள், கோராரூர்ல அவனுக்கு சொந்தமான இடம், ஏசேக்குல சொந்தமான இடம், சித்தனால சொந்தமான இடம், இதெல்லாம் அவங்க அபகரிச்சுக்கிறாங்க. ஈசாக்கு துரத்தி விட்டுறான். இப்ப பெயர்சபால இருக்கும்போது மறுபடியும் அபிமெலேக்கை வர வைக்கிறார் ஆண்டவர். அபிமெலேக்கையும் அவன் தளபதிகளையும் வர வைக்கிறார். அவங்க எல்லாம் மறுபடியும் வந்து ஈசாக்கு கிட்ட சொல்லுகிற முதல் வார்த்தை பாருங்க, தேவனுடைய பழி வாங்குதல். தேவன் ஒருபோதும் தன் பிள்ளைகளுக்கு வாக்குறுத்ததையும் உடன்படிக்கை பண்ணது மறக்கிறதுக்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு என்ன செய்தார்களோ அதை அவர்களுக்கு மறுபடியும் திரும்ப செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். சோ அங்க பாருங்களேன், மறுபடியும் 26வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. 26வது அதிகாரம். இப்ப எப்பவும் அவங்க வாய்ஸை ரைஸ் பண்ணுவாங்க, வெளில போடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப ஈசாக்கு வாய்ஸை ரைஸ் பண்றாரு பாருங்க 27வது வசனத்துல. அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணி கொண்டோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். இது உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல? எனக்கெல்லாம் உண்மையா அதை வாசிச்சப்ப சிரிப்பா இருந்துச்சு. அவங்க யார பார்த்து இப்ப போரியா இல்லையாடா உன்னை அடிச்சிருவோன்னு சொல்றாங்க. அதை பார்த்துட்டு ஈசாக்கு அவர் கிளம்பி போயிடுறாரு. அது இந்த கொட்டை குனியறவன முட்டாளு, குனிய கொட்டுறவன முட்டாள்னு சொல்லுவாங்க. நம்ம இளிச்சவாய்த்தனமா இருக்கக்கூடாது, நம்ம ஏமாந்து இருக்கக்கூடாது. இங்க அவர் வந்து இளிச்சவாய்த்தனமா இன்னொரு இடத்துக்கு போகல, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினால ஈசாக்கு இன்னொரு இடத்துக்கு போனார்.
அவங்க துரத்து இடத்துக்கு போனப்பெல்லாம் உடன்படிக்கையின் தேவன் அந்த இடத்திலிருந்து அவரும் அங்க போயிட்டாரு. அதுக்கு அப்புறம் ஏசேக்குல இருந்து கோராரூர்ல இருந்து கோராரூர்னே சொல்லிட்டே இருக்கேன். கேராரூர்ல இருந்து அவர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் கேராரூர்ல இருக்கிற அந்த துறவுல தண்ணி வரமாட்டேங்குது. அந்த நிலம் செழிப்பா இருக்க மாட்டேங்குது. ஏசேக்குல இருந்து அவரை துரத்தி விட்டதுக்கு அப்புறம் ஏசேக்குல இருக்கிற அந்த துறவுல தண்ணி வரமாட்டேங்குது. அந்த நிலங்கள் செழிப்பா இருக்க மாட்டேங்குது. அடுத்து சித்தனாக்கு போனதுக்கு அப்புறம் சித்தனால அவங்க துரத்தி விடுறாங்களே. ஈசாக்கு எந்த ஊரை விட்டெல்லாம் போயிடுறாரோ அதுக்கப்புறம் அந்த ஊர்ல மழை பெய்ய மாட்டேங்குது, கிணத்துல தண்ணி வர மாட்டேங்குது, எது விதைச்சாலும் எதுவும் அறுவடை வர மாட்டேங்குது. அப்ப எங்களுக்கு புரியுது, ஈசாக்கோட தான் தேவன் இருக்காரு. நாம சொன்னோன்னே இவன் வெளில போயிட்டான், இவன் வெளில போனோன்னே நம்மளோட ஆசீர்வாதம் எல்லாமே வெளியில போயிடுச்சு. சோ அவனோடு உடன்படிக்கை பண்ணிக்கிட்டாதான் நாம நல்லா இருக்க முடியும்னு அடிபடாம அபிமெலேக்கோட அப்பா கத்துக்கிட்டாரு. ஆனா அடிபட்டு தான் பையன் கத்துக்கிறான். தேவன் உங்களை கொண்டு அநேகருக்கு பாடம் கற்பிப்பார், ஜீவனுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. இதுவரை உங்களை யாரெல்லாம் ஏமாற்றினார்களோ, இதுவரை மற்றவர்களை யாரெல்லாம் ஏமாற்றினார்களோ, உங்கள் மூலமா அநேகருக்கு அந்த பயம் வரும். உங்கள் மூலமாக தேவன் ஒருவரையும் ஏமாற்றக்கூடாது, ஒருவருடைய சொத்தையும் பறிக்க கூடாதுன்ற அந்த பயத்தை உங்கள் மூலமாக அநேகருக்கு காட்டுவார். ஆமே. நிறைய பேரை ஏமாத்துறவங்க உங்ககிட்ட வந்து தடுமாறி நிப்பாங்க. அவங்க உங்ககிட்ட 7 மடங்கா திரும்ப கொடுக்கும்படி ஆண்டவர் செய்வாங்க. இப்ப அவங்க அப்பா பண்ணின அபிமெலேக்கு ஆண்டோடைய நாமத்தால சத்தியம் பண்ணி கொடுத்தான். ஆபிரகாம் ஆண்டவருடைய நாமத்தால சத்தியம் பண்ணி கொடுத்தார்ல. சத்தியம் பண்ண 2 பேருமே செத்து போயிட்டாங்க. ஆனா யார் நாமத்துல இருந்து சத்தியம் பண்ணாங்களோ அந்த தேவன் அவன் பையன் பண்ண எல்லா பிரச்சனைக்கும் அவனை வந்து ஈசா கிட்ட மன்னிப்பு கேட்கும்படி ஆண்டவர் வச்சார். அல்லேலூயா. இத்தனை வருஷம் உங்களை யாரெல்லாம் வேதனைப்படுத்தி கொண்டிருந்தார்களோ, இத்தனை வருஷம் உங்களை யாரெல்லாம் துன்பப்படுத்தி கொண்டிருந்தாங்க, உங்களிடத்துல உங்களுடைய சொத்துக்களை பறிச்சு உங்களை துரத்தி கொண்டிருந்தாங்களோ, அவர்கள் எல்லாரும் உங்களுக்கு முன்பாக பணிந்து குனிந்து வரும்படி ஆண்டவர் செய்வார். ஏசாயா 60 வரல, உன்னை ஒடுக்கின யாவரும் உன்னிடத்தில் வந்து பணிந்து, உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் வந்து பணிந்து கொள்ளும்படி நான் செய்வேன்னு சொல்லி சொல்றேன். இங்க அபிமெலேக்கு வந்து இப்படி பண்ணால, அவன் பசங்க எல்லாரும் ஈசா கிட்ட வந்து பணிந்து குனிந்து அவன்கிட்ட வந்து கெஞ்சுறாங்க. கெஞ்ச வச்சார் ஆண்டவர். விரட்டி விட்டவங்கள, தேசத்துல இருக்கக்கூடாதுன்னு விரட்டி விட்டவங்கள வந்து கெஞ்சும்படி ஆண்டவர் வச்சார். உங்களிடத்துல வந்து ஜனங்கள் உங்களை அசட்டை பண்ணினவர்கள், உங்களை புறக்கணித்தவர்கள், மற்றவர்களுக்கு முன்பாக உங்களை அவமானப்படுத்தினவர்கள், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்றும் அவங்க எப்படி முடிக்கிறாங்கன்னா, நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்ல வார்த்தை சொல்லி முடிக்கிறாங்க. இப்ப மறுபடியும் நான் விசுவாசிக்கிறேன் என்னன்னா, இது இந்த டீல் எப்படி முடிஞ்சிருக்கும் தெரியுமா? அந்த டீல் எப்படி முடியுது பாருங்க. அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்து குடித்தார்கள். 31வது வசனம். அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டு கொடுத்தார்கள். பின்பு ஈசாக்கு அவளை அனுப்பிவிட்டான். அவர்கள் அங்கிருந்து சமாதானமாய் புறப்பட்டு போனார்களாம். நல்லா கவனிங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆணையிட்டு கொண்டாங்களாம். எப்படி ஆணையிட்டு கொண்டாங்கன்னா, இந்த ஆணை இப்படிதான் வரும். உன்னை நாங்க துரத்தி விட்டோம், கோராரூர்ல நீ எவ்வளவு இடம் வச்சிருந்தியோ அது எல்லாத்தையும் நான் உனக்கு திரும்ப கொடுத்துடுறோம். ஏசேக்ல உனக்கு இருக்கிற அந்த இடம், அந்த துறவை மறுபடியும் உன்கிட்ட கொடுத்துடுறோம். சித்தனால உனக்கு அந்த கிணறு, அந்த இடம் எல்லாத்தையும் உனக்கு திரும்ப கொடுத்துடுறோம். அங்க ரெகபோத்து எல்லா இடத்தையும் எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் உன்னை துரத்துனோமோ அந்த எல்லா இடங்களும் மறுபடியும் உனக்கு நாங்க திரும்ப கொடுக்குறோம். அது உன்னுடைய இடமா இருந்தால் மட்டும்தான் அது எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னு சொல்றாங்க. புரியுதா நான் சொல்ல வருது? உங்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்டது மறுபடியும் உங்கள் கரங்கள்ல வந்து சேர்ந்தால் மட்டும்தான் அதை உங்களிடத்திலிருந்து பறித்தவர்களுக்கே ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா உங்கள்ட்ட இருந்து பறிச்ச ஒரு விஷயம் அவங்களுக்கு அது சாபமா மாறும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் மேல் இருக்கிற ஆசீர்வாதம் அதுதான். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை நான் சபிப்பேன் என்று சொன்னார் அல்லவா? அது 2026 அதை பிரத்யட்சமாய் காண்பீர்கள். உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மை உண்டாகும், உங்களுக்கு தீமை செய்கிறவர்கள் மகா தீமையை அனுபவிப்பார்கள். அதன் மூலமாக சேனைகளின் கர்த்தர் ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை, அவர் உங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார் என்பதை எல்லாரும் கண்டு பயப்படும்படி செய்வார். உபாகம் 28 வர வார்த்தை அதுதான். கர்த்தருடைய நாமம் உண்மையில் தரிக்கப்பட்டிருக்கிறது என்று கண்டு சகல ஜாதிகளும் உனக்கு பயப்படுவார்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். ஆமென். இன்னைக்கு உங்க சொந்தக்காரங்க இவனை ஈஸியா ஏமாத்திடலான்னு மந்திர பில்லி சூனிய செஞ்சு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, தன்னுடைய பணத்தை பயன்படுத்தி, தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி, இல்லைன்னா நிறைய சூழ்ச்சிகளை பயன்படுத்தி
உங்களுடைய சொத்துக்களை பறிச்சிருக்கலாம், உங்களுடைய வேலையை பறிச்சிருக்கலாம், நீங்க வேலை பார்க்குற இடத்துல அப்படி நடந்திருக்கலாம், உங்களுடைய குடும்ப உறவுகளே அது மாதிரி செஞ்சிருக்கலாம், உங்களுடைய நண்பர்கள் அதை செஞ்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், வருகிற 2026 உனக்கு தீமை செய்தவர்கள் உன்னிடத்துல வந்து தன் செய்த தவறை உன்னிடத்துல சொல்லி அதற்கு மன்னிப்பு கேட்டு உனக்குரியதை உன்னிடத்தில் திருப்பி கொடுக்கிற வருஷமாக 26 இருக்கும். ஆமே. உனக்கு எது பறிக்கப்பட்டதோ, திருடப்பட்டதோ, அது 7 மடங்காக தேவன் அவர்கள் கரங்களை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும்படி செய்வான். யோசிச்சு பாருங்க. இப்ப கோராரூர்ல இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனை எதுவுமே இல்லாம கோராரூர்ல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஏசேக்குல, சித்னால, ரெகபோத்துல, பேர்சபாலாம் ஈசாக்கு இடம் வாங்கி பெருகி இருக்கவே முடியாது. ஆனா இப்ப வந்த பிரச்சனை எல்லாத்தையும் ஆண்டவர் பயன்படுத்தி, கோராரூர்ல இடம் இருக்கு 2 ஏக்கரு, ஏசேக்குல 1 ஏக்கர் இடம் இருக்கு, சித்னால ஏக்கர் கணக்குல இடம் இருக்கு, ரெகபோத்துல ஏக்கர் கணக்குல இடம் இருக்கு, இப்ப பேர்சபாலையும் ஏக்கர் கணக்குல இடம் இருக்கு. ஆண்டவர் அந்த ஒரு வருஷத்துல அந்த தேசத்துல பல ஏக்கர் லேண்ட் எல்லாம் ஈசாக்கு வாங்கும்படி செய்து, அந்த லேண்ட பறிக்க ஈசாக்கு லேண்ட் வாங்குறாரு. கடைசியில மொத்த லேண்டும் ஈசாக்குடைய கரங்களை வந்து சேருது. அதை திரும்ப கொடுத்து, ஏன்னா அந்த இடம் நீ இப்ப கேராரூர்ல நீ இல்ல. ஈசாக்கிட்ட அவங்க தான் சொல்ற, நீ கேராரூர்ல இல்ல, நீ ஏசேக்குல இல்ல, நீ சித்துனால இல்ல, நீ ரெகபோத்துல இல்ல, நீ இப்ப பேர்சபாலதான் இருக்க. ஆனா அங்க இருக்கிற இடங்கள் எல்லாம் உனக்கு சொந்தமா இருக்குன்னு எனக்கு உடன்படிக்கை பண்ணிட்டேன்னா, அந்த உடன்படிக்கை நிமித்தம் கேராரூர்ல நாங்க ஆசீர்வாதமா இருப்போம். அப்பதான் எங்க கிணறுல மறுபடியும் தண்ணி வரும். நீ எங்களோட உடன்படிக்கை பண்ணாதான் ஏசேக்குல மறுபடியும் எங்களுக்கு தண்ணி வரும், நாங்க நல்லா இருப்போம். மறுபடியும் சித்துனால தண்ணி வரும், நாங்க நல்லா இருப்போம். உங்களுக்கு புரியுதா நான் சொல்லுது? அவனை துரத்தி ஈசாக்கு அந்த இடத்துல இருந்து போனதுக்கு அப்புறம் ஈசாக்கின் மதிப்பு என்னது என்பதை அந்த தேசத்துக்கு தேவன் காண்பித்தார். உங்கள் மதிப்பு இன்னது என்பதை உங்களுக்கு தேவன் காட்டுகிற வருஷமா 2026 இருக்கும். உங்கள் மதிப்பு இன்னது என்பதை உங்களை அசட்டை பண்ணின உங்கள் குடும்பத்தாருக்கு காண்பிக்கிற வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். உங்கள் மதிப்பு இன்னது என்பதை நீங்க வேலை பார்க்குற இடத்துல, நீங்க தொழில் செய்கிற இடத்துல, உங்களை சுற்றி இருக்கிற நடுவுல உங்களுடைய மதிப்பை தேவன் காண்பிக்கிற வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். அவர்கள் உன்னோடு கூட தேவன் இருக்கார் என்றும், நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்லி அவர்கள் சொல்ல வைப்பார் ஆண்டவர். ஆமே. கர்த்தருடைய பழி வாங்குதல் அதை செய்யும். சோ அடுத்து பாருங்களேன், அது முடிகிறப்ப அதற்கு சேபா என்று பெயரிட்டான். 32வது வசனம். அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீரை கண்டோம் என்று சொன்னார்கள். காலையில பலி கொடுக்குறாருங்க, நைட்டு ஆண்டவர் பேசுற. ஒரு நாள்ல ஒரு வருஷம் கடந்த அந்த ஒரு வருஷமா நடந்த எல்லாவற்றையும் ஒரே நாள்ல ஆண்டவர் மாத்துறாரு. கேராரூர்ல நடந்தது, ஏசேக்ல நடந்தது, சித்தனா நடந்தது, ரெகபோத்துல நடந்தது, இது எல்லாமே ஒரு சில வருஷங்கள்ல நடந்தது. ஒரு தோராயமா ஒரு 5 வருஷம் வச்சுக்கோங்களேன். அந்த 5 வருஷமா அவருக்கு நடந்த அநீதிகள் எல்லாத்துக்கும் பேர்சபால வச்சு ஒரே நாள்ல நீதியை சரி கட்டுகிறார் தேவன். ஏன்? அதுவரை பலி செலுத்தாத ஈசாக்கு பெயர்சபால, தேவன் சாட்சியாய் நிற்கிற பெயர்சபால நின்று பலி செலுத்துகிறார். முதலாக தேவனை அவர் தொழுது கொண்டார் என்ற இடம் வருகிறது. நீங்க என்றைக்கெல்லாம் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறீர்களோ, அந்த ரத்தம் சிந்து ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் துரோகம் செய்த ராஜாவையும் அவனுடைய தளபதிகளையும், ஏசேக்கு ஊர்ல இருக்கவங்க, சித்தனா ஊர்ல இருக்கவங்க, அந்த கேராரூர்ல இருக்கவங்க அத்தனை பேருக்கு உடைய வாழ்க்கை நிம்மதியை கெடுத்து, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவர்களை இழுத்து கொண்டு வந்து ஈசாக்கு இடத்துல அவர்களை மண்டியிட வைத்தது. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவர்கள் இழந்த அத்தனை நிலங்களையும் ஒரே நாளிலே மறுபடியும் அவனுக்கு கொடுக்கும்படி செய்தது. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஒரே நாளிலே ஈசாக்கை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்கும்படி செய்தது. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அன்றைக்கு பெயர்சபாவிலும் வெட்டின கிணறுக்கு தண்ணீரை கொண்டு வந்தது. ஆமே. சோ அதனால அதற்கு சேபா என்று பெயரிட்டார்கள். ஆகையால் அந்த ஊரின் பெயர் இன்றைக்கு வரைக்கும் பெயர்சபா என்று அழைக்கப்படுகிறது. அதே இடத்துல ஆபிரகாம் ஒரு நாள் துறவை கட்டினார். அந்த துறவு கட்டினதுக்கு சாட்சி அவங்க கிட்ட இருந்து 7 ஆடுகளை வாங்கி அந்த 7 ஆடுகளை அபிமெலேக்கு கொடுத்து அதை உறுதிப்படுத்தினார். சத்தியம் பண்ணவங்க செத்து போயிட்டாங்க. முதல் தலைமுறை இறந்து போயிடுச்சு. அடுத்த தலைமுறையில இருக்கிறவங்க அவனுக்கு தீமை செய்ய வரும்போது ஆபிரகாம் இறந்திருக்கலாம், ஆனால் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கோடு நின்றார். ஆமென். அப்பா அபிமெலேக்கு செத்துட்டான், பையன் அபிமெலேக்கு வந்து ஈசாக்குக்கு எதிராக தீமைகளை செய்யும் போது சத்தியத்தின் தேவன் சத்தியம் தவறாமல் வந்து அந்த சத்தியத்தை மீறினவனை தண்டித்தார் ஆண்டவர்.
உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு நிறைய பேர் செய்யாம போயிட்டாங்கல்ல, அவர்களை எல்லாம் தேவன் பயமுறுத்துகிற நாட்களா இந்த நாட்கள் இருக்கும். உங்ககிட்ட அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு, இல்லைன்னா உனக்கு இதெல்லாம் நான் செய்வேன்னு சொல்லி யாரெல்லாம் வாக்கு கொடுத்தாங்களோ, அந்த வாக்க நிறைவேற்றாம பல வருஷமா போயிருக்கலாம். ஆனா இன்று இரவிலே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்பதை யோசிங்க. என் கணவர் இப்பெல்லாம் எனக்கு வாக்கு கொடுத்தாரு, ஆனா செய்யல. என் மனைவி இப்பெல்லாம் வாக்கு கொடுத்தாங்க, ஆனா செய்யல. என் நண்பர்கள் இப்படி வாக்கு கொடுத்தாங்க, இல்லைன்னா என் தொழில் செய்யறவங்க எல்லாம் இந்த இடத்துல எனக்கு வாக்கு கொடுத்தாங்க, அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணாங்க, ஆனா இன்னைக்கு என்னை இப்படி ஏமாத்திட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களோடு ஒருவர் உடன்படிக்கை செய்கிறார் என்றால், உங்களுக்கு ஒருத்தவங்க வாக்கு கொடுக்குறாங்கன்னா, அந்த வாக்கை அவர்கள் கண்டிப்பா நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் ஆபிரகாமுக்கு அபிமெலேக்கு கொடுத்த வாக்க அவன் பையன் மீறும்போது அவனை வந்து அந்த வாக்கை நிறைவேற்றி முடிக்கும்படி ஆண்டவர் செய்கிறார். புரியுதா உங்களுக்கு? நான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொன்னேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. ஆபிரகாமுக்கு அபிமெலேக்கு வாக்கு கொடுக்குறான், நாங்க உனக்கோ உன் பையனுக்கோ உன் பேரனுக்கோ நாங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம், எந்த தீங்கும் நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு வாக்கு கொடுக்குறான். ஆபிரகாமும் அந்த வாக்கு அவனுக்கு கொடுக்குறாரு. இத்தனைக்கு ஆபிரகாம் ராஜா கிடையாது, ஆனா அபிமெலேக்கு ராஜா. நீ எங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாதுன்னு அவங்க நாட்டுல இப்ப யோசிச்சு பாருங்களேன். இப்ப நம்ம நாட்டுல பிரதமர் இருக்காரு, நரேந்திர மோடி இருக்காருல்ல, அது திடீர்னு உங்க வீட்டுக்கு வந்து நீ எனக்கு எந்த தீங்கும் செஞ்சிடக்கூடாதுன்னு எனக்கு சத்தியம் பண்ணணும்னு உங்கள்கிட்ட வந்து கேட்டானா உங்களுக்கு சிரிப்பா வருமா வராதா? ஏன் நான் எங்க உங்களுக்கு செய்ய போறேன், நீங்க எதுவும் எங்களுக்கு செய்யாம இருந்தா போதும் அப்படிதான் நாம சொல்லுவோம். ஏன்னா ஒரு நாட்டின் ராஜாவுக்கு நம்மளால எந்த தீங்கும் செய்ய முடியாது. ஆனா அந்த நாட்டோட ராஜா நீ வருத்தத்தோட இங்க இருந்து போயிட்டனா எங்களுக்கு நாங்க நிம்மதியா இருக்க முடியாது, எங்களுக்கு மழை பெய்யாது, எங்களுக்கு செழிப்பா வாழ முடியாதுன்னு சொல்லி சொல்லுவோம். அவனுக்கு அது புரிஞ்சுது, ஆனா அவன் பையனுக்கு அது புரியல. ஆண்டவர் அவன் பையனுக்கு புரியும்படி வச்சார். சோ இன்னைக்கு நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் மறுபடியும் நான் ஒன்னா சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ரெகபோத்துல நல்ல ஆசீர்வாதத்தோடு இருந்த ஈசாக்கு அவனுடைய இருதயத்துல தேவன் பெயர்சபாக்கு போகும்படி ஒரு ஏவுதலை கொடுக்கிறார். ஏனென்றால் பெயர்சபாவில் தேவன் ஆபிரகாமுக்கும் அந்த தேசத்துக்கும் உடன்படிக்கை செய்தவராக இருந்தார். எந்த இடத்துல உடன்படிக்கை ஏற்பட்டதோ, ஏசே கேராருல இழந்தது, ஏசேக்குல இறந்தது, சித்னால இழந்ததெல்லாம் ரெகபோத்துல கிடைக்காது, பெயர்சபாக்கு வந்தாதான் கிடைக்கும். உங்களுக்கு புரிஞ்சுதா? ஏன்னா உடன்படிக்கை பண்ணப்பட்டது எங்கன்னா பெயர்சபால, ரெகபோத்துல கிடையாது. ரெகபோத்துல ஈசாக்கை பழுகி பெருக செய்தார், பெயர்சபால அவன் இழந்த எல்லாவற்றையும் மறுபடியும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி செய்தார். வருகிற வருஷம் இந்த 2026 2 செட்டா பிரிச்சுக்கோங்க, சரியா? 6 மாசம், அடுத்த 6 மாசம் 2 செட்டா பிரிச்சுக்கோங்க. 6 மாசம் உங்கள் ஐஸ்வர்யவானாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவர்களாக மாற்றுவார். அடுத்த அந்த 6 மாசம் எனக்கு ரெகபோத்தா இருக்கணும். அடுத்த 6 மாசம் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை பார்த்து, தேவன் உங்களுக்கு செய்கிற அதிசயனை அற்புதங்களை பார்த்து, உங்கள் சத்துருக்கள், உங்களை அற்பமாய் நினைத்தவர்கள், உங்களை அசட்டை பண்ணினவர்கள், உங்களை நிந்தித்தவர்கள், அவமானப்படுத்தினவங்களிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பறித்தவர்கள், அவள் எல்லாரும் பயந்து நடுங்கி உங்களிடத்துல வந்து தாங்கள் பறித்ததை 7 மடங்காக உங்களுக்கு திருப்பி கொடுக்கிற பெயர் சபாக அடுத்து 6 மாசம் இருக்கணும். ஆமென். சோ 2 ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் வருகிற 2026. ரெகபோத்தின் ஆசீர்வாதமும் உண்டாயிருக்கும், பெயர் சபாவின் ஆசீர்வாதமும் உண்டாயிருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமா உங்களுக்கு உண்டாயிருக்கும். நீங்கள் அப்படிப்பட்ட சாட்சிகளை நீங்கள் சொல்லும்படி ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் உங்க தாத்தாவுக்கு சில பேர் வாக்கு கொடுத்திருப்பாங்க, உங்க அப்பாவுக்கு சில பேர் வாக்கு கொடுத்திருப்பாங்க, அவங்க வாங்கின பணத்தை திரும்ப கொடுக்காம இருப்பாங்க. இதெல்லாம் எடுத்துக்கோங்க. உங்க தாத்தாவை நிறைய பேர் பணத்தை வாங்கிட்டு உங்க தாத்தாவுக்கு திரும்ப பணம் கொடுக்காம இருப்பாங்க. உங்க உங்க பாட்டிட்ட இருந்து, உங்க அப்பாட்ட இருந்து நிலங்களை இதெல்லாம் ஏதாவது கடனா வாங்கிட்டு அந்த கடனை திரும்ப கொடுக்காம ஏமாத்துறவங்களா இருப்பாங்க. அதெல்லாம் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் சீரியஸா எடுங்க. எடுத்து ஆபிரகாமுக்கு இந்த அபிமெலேக்கோட அப்பா வாக்கு பண்ணா, அதை பையன் மீறும் போது அவனை கொண்டு வந்து கொடுக்க வச்சார்ல, வட்டி மூலமா கொடுக்க வச்சார்ல, அந்த உடன்படிக்கையின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சரியா? உங்க தாத்தா இறந்து போயிருக்கலாம், உங்க அப்பா இறந்து போயிருக்கலாம், ஆனா அந்த நிலம், அந்த பணம், அந்த வீடு சகலவற்றையும் இன்றைக்கு பறித்தவர்கள் உங்களிடத்துல கொண்டு வந்து சேர்க்கும்படி செய்கிற பெயர் சபாவில உடன்படிக்கையின் தேவன் அதற்கு சாட்சியாக நின்று கொண்டு இருக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டி எல்லாம் செத்து போயிடுச்சு, அபிமெலேக் செத்துட்டாரு, ஆபிரகாம் செத்துட்டாரு, ஆனா ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கோடு கூட இருக்கிறார் என்பதை இன்னைக்கு பையனா இருக்கிற அபிமெலேக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க ரெகபோத்துல இருந்து பெயர்சபாக்கு போறதுக்கான சத்தம் உங்களுக்கு துணிக்கும். நீங்க ஏசேக்கு செத்தனாலாம் மறந்துடுங்க.
இந்த வருஷம் முடிய இந்த நாட்களோடு உங்களுக்கு வாக்குவாதத்தின் நாட்கள், கலகத்தின் நாட்கள், குற்றப்படுத்துதலின் நாட்கள்லாம் ஒளிந்து போச்சு. ஆமே. இது எங்களுடையது என்று சொல்லி உங்களிடத்துல பிரச்சனை பண்ணுகிற மனிதர்கள் எல்லாருடைய நாவையும் தேவன் அடைத்து போட்டார். உன் மீது எரிச்சலா இருக்கிறவர்கள் வெட்கி லட்சை அடைவார்களாம். அடைய வச்சாரா இல்லையா? அபிமெலேக்கையும் அவனுடைய தேசத்தின் தளபதிகள் ஏசை கூறா, சித்தனா கூறா எல்லாரையும் அவன் மேல எரிச்சலாயிடுத எல்லாரையும் வெட்கி லட்சை அடைய வச்சார். அடுத்து சொல்றாரு, உன்னுடைய வழக்காடினவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாம போவாங்கன்ற. அது நடந்துச்சா இல்லையா? வாக்குவாதம் யாரெல்லாம் பண்ணாங்களோ, வாக்குவாதம் பண்ணோன்னே ஈசாக்கு வெளில வந்துட்டாரு. அவர் வெளியில வந்ததோட அந்த கிணத்துல தண்ணி வர்றது நின்று போயிடுச்சு. எதை பறித்து கொள்ள வேண்டும் என்று வாக்குவாதம் பண்ணாங்களோ அவங்க வழக்காடினது நிமித்தமே அவர்கள் நாசமாய் போனார்கள். அதனாலதான் நாங்க சபிக்கப்பட்டு போயிட்டோம், நீ எங்களை ஆசீர்வதி, எங்களோட உடன்படிக்கை பண்ணுன்னு சொல்லி வராங்க. உன்னுடைய வழக்காடினவர்கள் ஒன்றுமில்லாம போகிறத 2026 பார்ப்பீங்க. அடுத்து 3வது, உன்னுடைய போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். ஆனா நீங்க அவங்க பார்த்தாங்களேன்னு சொல்றீங்கல்ல, என்னன்னா உங்ககிட்ட பிரச்சனை பண்ணவன் காணாம உலகத்திலே இல்லாம போறது பெரிய விஷயம் கிடையாது. உங்கள்ட்ட பிரச்சனை பண்ணவன் அன்னைக்கு இருந்த மாதிரி இல்லாம இன்னைக்கு வந்து உங்க காலில் வந்து விழுது கெஞ்சுறான் பாத்தீங்களா? அன்னைக்கு இருந்தவனை இன்னைக்கு காணாமேன்னு சொல்லி நீங்க ஆச்சரியப்படுவீங்களா? அந்த ஆச்சரியத்தை உங்களுக்கு காட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களை பார்த்து கெட்ட வார்த்தையில பேசி உங்களை நிந்தித்து உங்களை சபித்தவர்கள் ஆளே மாறி இப்படி வந்து நம்மகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கானே, தன்னுடைய பெருமையெல்லாம் தூக்கி போட்டு, தன்னோட வைராக்கியத்தெல்லாம் தூக்கி போட்டு, தன்னோட அகந்தையெல்லாம் தூக்கி போட்டு, இருமாப்பெல்லாம் தூக்கி போட்டு வந்து எண்ணத்துல வந்து நிற்கும்படி செஞ்சிருக்காரு ஆண்டவர். உன்னோட போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். அதான் ஈசாக்கு ஆண்டவர் செஞ்சார். அடுத்து, உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள். நான் பெரிய ராஜான்னு சொல்லிட்டு ஈசாக்கு துரத்தினவேன், நான் ராஜா இல்ல, நான் கூஜா. ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நீதான் இந்த தேசத்துக்கு உண்மையான ராஜா, என்னோட உடன்படிக்கை பண்ணு. நீ மறுபடியும் இவனும் கேட்கிறான், நாங்க எப்படி உன்னை சமாதானமா அனுப்பிச்சோமோ நீ எங்களை சமாதானமா வச்சுக்கணும், எனக்கு, என் பையனுக்கு, என் தலைமுறைகளுக்கு நீ எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு சொல்லி அவனை உடன்படிக்கை பண்ணும்படி செஞ்ச. சோ ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் உங்களுடைய தேவனா இருக்கிறார். இதை எப்படி ஈசாக்கு நிறைவேற்றினாலும் அதை தனித்துவமாக நிறைவேற்றுவார். ஸோ நான் அதை முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் லைனுக்கு போறப்ப ஏதாவது ஒரு புது ரெவலேஷன் சொல்லிட்டே இருக்கிற மாதிரி ஆயிடுது. நம்ம முடிப்போம் கம்பேர் பண்ணி. ஃபர்ஸ்ட் விஷயம், ரெகபோத்ல இருந்துட்டு ஆண்டவர் பேசபாக்கு போக வைக்கிறார். ஆண்டவர் வந்து பேசலாம் இல்ல, மகனே நீ கிளம்பி பேசபாக்கு போகலாம் சொல்லல. ஆனா ரெகபோத்துல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்கும்போது கூட தேவனை தொழுது ஆபிரகாம் எந்த இடத்தில் வைத்து தொழுது கொண்டானோ அந்த பேசவாக்கு நான் போக வேண்டும் என்று சொல்லி ஈசாக்கின் இருதயம் இழுக்கப்பட்டு பேசவாக்கு போகுது. கேராரூல எங்க ஏசேக்களை சந்திக்காத தேவன், சித்னால சந்திக்காத தேவன், ரகபோத்துல சந்திக்காத தேவன், பேசபால தேவன் சந்திக்கிறார். இன்று இரவு உங்களுக்கு பேசபாயின் அனுபவம் உண்டாவதாக. இன்று இரவிலே ஆண்டவர் உங்களுக்கு தரிசனமாகி 26ல தேவன் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை இன்றைக்கு சொப்பனங்கள்ல உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இன்றைக்கு தரிசனங்களை வெளிப்படுத்துவார். ஜெபிக்கும் போது உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமேன். பெயர்சபாவின் அனுபவம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். ரெகபோத் பெயர்சபா ரெண்டுடைய அனுபவங்கள் உண்டாகும். இதுவரைக்கும் நான் கேரளா தான் பார்த்தேன், இதுவரைக்கும் நான் ஏசேக்க தான் பார்த்தேன், இதுவரைக்கும் நான் சித்தனாவை தான் பார்த்தேன். வாக்குவாதங்களையும் போராட்டங்களையும் கலகங்களையும் யுத்தங்களையும் துரோகங்களையும் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். தலைமுறை எங்க அப்பாவும் அப்படி பாதிக்கப்பட்டார், எங்க தாத்தாவும் அப்படி பாதிக்கப்பட்டார், இப்ப நானும் அதை பாதிக்கப்பட்டிருக்கேன் போது உங்களை அவைகளிலிருந்து வேறு பிரித்து ரெகபோத்துக்கு கொண்டு வந்த தேவன் ரெகபோத்துக்கு ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வைத்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்தும்படி அதற்கு சாட்சியாக நிற்கிற பேர்சபாக்கும் தேவன் உங்களை அழைத்து கொண்டு வருகிறார். ஆமேன். சோ பேர்சபால நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்கள். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம். காலையில எந்திரிச்சு பலி செலுத்துறாரு, நைட்டு ஆண்டுடைய வார்த்தை கிடைக்குது. நீங்க அதுதான் பார்க்கணும். இன்னைக்கு நீங்க பிரசங்கம் கேட்கறீங்கல்ல, இப்ப இந்த வார்த்தை கேட்கறீங்க, ஒவ்வொரு நாளும் கிரணண்ணா மூலமா ஆண்டு உங்கள்கிட்ட பேசுற அந்த வார்த்தையை கேட்டுட்டு அன்னைக்கு தூக்கி போட்டு அப்படியே போக கூடாது. நைட்டு ஆண்டவர் ஈசா கிட்ட பேசுறாரு, காலையில எந்திரிச்ச உடனே ஈசாக்கு முதலாவது பலிபீடத்தை கட்டி பலி செலுத்துறாரு. இதுவரை பலி செலுத்தாத ஈசாக்கு முதலாக தேவனுக்கு பலி செலுத்துறார். நமக்காக பலியாக கொடுக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்க. அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எனக்காக பழி வாங்கக்கூடிய ரத்தம். அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எனக்குரிய சுதந்திரங்களை இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற ரத்தமா இருக்கிறது. ஆமே. இப்ப நான் பேசிட்டு இருக்க எல்லா காரியங்களும்
சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்க நோக்கி பார்க்கும்போது, எனக்காக அந்த உடன்படிக்கையில இது செய்யப்பட்டிருக்குது என்பதை நீங்க நோக்கி பார்க்கும்போது, அடுத்த செகண்ட் நைட் ஆண்டவர் பேசுறாரு, காலையில பலி செலுத்துறாரு. எங்கேயோ இருந்த அந்த ராஜா, அவன் தளபதிகள் எல்லாருமே ஓடி வந்து நிக்கிறாங்க. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் துரோகம் செய்த ராஜாவை, உடன்படிக்கையை மறந்த ராஜாவை, வாக்கை மறந்த ராஜாவை, அநியாயம் செய்த ராஜாவை வந்து மண்டியிடும்படி செய்தது. ஈசாக்குக்கு முன்பாக மண்டியிடும்படி செய்தது. ஆமே. பலி செலுத்தின உடனே துறவை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. வாக்கு தத்தங்களை எதை நம்பி நீங்க உங்க துறவுகளை தோண்டணும்? எதை நம்பி உங்க வாக்கு தத்தங்களை திரும்ப திரும்ப அறிக்கை பண்ணணும்னா, இதுக்கு நான் நல்லவன்றதுனால இல்ல, சிலுவையில எனக்காக கிறிஸ்து சகலவற்றையும் செய்து முடித்தார். அவர் ரத்தத்தின் விலைக்கரையத்தினாலே எனக்கு இந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோட பலி செலுத்தி அதை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அன்றைய நாள் முடிவுல தண்ணீர் வந்துருச்சு அவங்களுக்கு. இதா சிலுவை அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் நோக்கி பார்த்து விசுவாசத்தோடு நீங்கள் வாக்கு தத்தங்களை அறிக்கை பண்ணும்போது, அந்த நாள் முடிவிற்குள்ளாகவே உங்களுடைய துறவுகள்ல தண்ணீர்கள் புறப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். ஒவ்வொரு வசனமும் ஒரு துறவு. துறவுன்னு சொன்னா என்னன்னு இருக்கீங்களா? கிணறு தோன்றது. அதான் ஒரு வசனம், ஒவ்வொரு வசனமும் ஒரு கிணறு தான். ஒவ்வொரு வசனமும் உங்களுக்கு உள்ள துறவு. அதை நீங்க விசுவாசத்தோடு அறிக்கை பண்ண அதை தியானிக்க அதை அந்நிய பாஷையில பேசி நீங்க அதை கன்ஃபஸ் பண்ணும்போது, அதிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். நிச்சயமா பார்ப்பீர்கள். ஸோ கேராரூர்லயே மட்டும் இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு அந்த ஒரு இடத்துல மட்டும் 1 ஏக்கர் நிலம் மட்டும் தான் இருந்திருக்கும். ஆனா கேராரூர்ல இருந்து ஏசேக்கு போனது, ஏசேக்குல இருந்து சித்தனா போனது, சித்தனால இருந்து ரெகபோத் போனது, அங்க எல்லாவற்றையும் பறித்து கொண்டிருந்தது. பேர்சபான்ற ஒரு இடத்துல வச்சு மொத்தமா சுதந்திரித்துக் கொண்டார் ஆண்டவர். கர்த்தராலே ஈசாக்கு மொத்தத்தையும் சுதந்திரித்துக் கொண்டார். எதையெல்லாம் இழந்தாரோ அதை அத்தனையும் சுதந்திரித்துக் கொண்டார். ஆமென். ரெகோபோத்தில் வைத்து பலுகி பெருக செய்த தேவன் பேர்சபால வைத்து நீங்கள் இழந்த அனைத்தையும் மறுபடியும் சுதாரித்துக் கொள்ள வைக்கிறார். உங்களை குறித்த பயம் எல்லாருக்கும் உண்டாகும்படி செய்கிறார். உங்களுடைய பெயரை தேவன் பெருமைப்படுத்துகிறார். அந்த பேர்சபாவின் அனுபவம் என்னன்னா, ரெகபோத்ல நான் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று நான் சொல்லுகிற இடம் ரெகபோத். நீர் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமேன்னு எல்லாரும் உங்களை பார்த்து சொல்லுகிறது பேர்சபா. ஆமென். நான் ஆசீர்வாதமா இருக்கேன்னு வர 2026 நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நீ ஆசீர்வாதமா இருக்குன்னு உங்களை சுத்தி இருக்கிற அநேகர் வந்து உங்களிடத்துல சொல்லுவாங்க. அது பேர்சபா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 2 வார்த்தைகள் மூலமாகவும் தேவன் மகிமைப்படுவார். ஈசாக்கின் தேவன் உங்களோடு கூட இருந்து இந்த 2 வார்த்தைகளையும் நிறைவேற்றும். நம்ம முடிக்கலாம். சோ அந்த அவனை துரத்தி விட்டவங்க அபிமெலேக்குக்கு எப்படி ஆபிரகாம் சாப்பாடு போட்டு அனுப்பிச்சு விட்டாரோ, இப்ப அவன் பையனுக்கும் அப்படியே சாப்பாடு போட்டு அவனை சந்தோஷமா அனுப்பிச்சு வைக்கிறார். சோ அவனுடைய சத்துருக்கள் ஏசாயால சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி, எவர்கள் உனக்கு விரோதமாக எழும்பினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று சொல்லி ஏசாயா 58ல வரும். எவர்கள் உனக்கு விரோதமாக எழும்பினார்களோ அவர்கள் என்னாலே நான் அனுப்பின கூட்டம் இல்ல, எவர்கள் உனக்கு எதிராக எழும்பினார்களோ அவர்கள் உன் பட்சத்திலே வருவார்கள் என்று சொன்னார்ல, அதான் ஆண்டவர் அங்க செஞ்சார். சோ இந்த நாட்கள் எனக்கு ஆதரவா இருக்கிறதுக்கு யாருமே இல்லை என்று நீங்க நினைக்கும் போது, ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனுமா இருக்கிறவர் உங்கள் தேவனா இருக்கிறார். அதை மறந்து போகாதீங்க. அவரை விசுவாசித்து அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நீங்கள் காரியங்களை செய்ய ஆரம்பிங்க. நீங்கள் விதைக்கிற விதைகளுக்கு 100 மடங்கு அறுவடை உண்டாகும். நீங்கள் என்ன விசுவாசத்தோடு வசனம் என்கிற துறவை நீங்கள் தோண்ட ஆரம்பிக்கிறீர்களோ, அந்த வசனத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்படும்படி ஆண்டவர் செய்வார். இந்த மகா வறட்சியான நாட்கள், இந்த 2026 எல்லாருக்கும் மகா வறட்சியா இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டமும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்கும்படி செய்வார். அதுக்கு நீங்க இப்பயே 26 வந்தோன்னே தோண்ட ஆரம்பிங்கன்னு சொல்ல, இப்போதே தோண்ட ஆரம்பிங்க. ஏன்னா ஒரு இடத்துக்கு போனோன்னே அவங்க பண்றது முதல்ல நிலத்தை வாங்கி அங்க துறவை தோன்றாங்க. அந்த துறவு வந்த உடனே எப்பொழுதுமே ஒரு இடத்துக்கு கேராரூர்ல வந்து அங்க துறவு தோன்றார், ஏசைக்குல வந்து துறவு தோன்றார், சித்தனால வந்து துறவு தோன்றார், ரெகபோத்துலயும் வந்து துறவு தோன்றார். ஆனா பேசபால மட்டும் வந்தோன்னே பலிபீடத்தை கட்டிட்டு துறவு தோன்றார். அதுக்கப்புறம் பேசபாக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் எங்கேயும் போனார் மாதிரி வரவே இல்லை. பேசபால தான் ரொம்ப வருஷம், அவங்க அப்பா எப்படி பேசபால ரொம்ப வருஷம் இருந்து ஆபிரகாம் கர்த்தரை தொழுது கொண்டாரோ, அது போல 2026 நான் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், நீங்கள் 2026ல அலைந்து திரிவது இல்லை.
எந்த ஒரு காரியத்திற்காகவும் கவர்மெண்ட் ஆபீசஸ்ல, கோர்ட்ல, ஸ்டேஷனுக்கோ, ஹாஸ்பிட்டலுக்கோ நீங்கள் அலைந்து திரிவது இல்லை. ஏனென்றால் நீங்கள் பெயர் சபாவுக்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் இனி அலைந்து திரிய மாட்டீர்கள். ஆமென். என் வாழ்க்கை அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன். இந்த காரியத்துக்காக அலைஞ்சிட்டே இருக்கேன். இதுக்கு ஒரு முடிவு உண்டாகவே மாட்டேங்குது. என்ன துரத்திட்டே இருக்காங்க. நான் ஓடிட்டே இருக்கேன். நான் எப்ப இளைப்பாறுதலின் ஸ்தலம் வரும்னு நான் தேடிட்டு இருக்கேன். இல்ல, நீங்க வருகிறது ரகபோத்திற்கும், நீங்கள் வருகிறது பெயர்சபாவுக்கு வந்திருக்கிறீர்கள். அந்த இடத்துல நீங்கள் அலைந்து திரிவது கிடையாது. நீங்கள் அந்த இடத்துல சதா காலம் உள்ள தேவனை நீங்கள் தொழுது கொண்டு மன ரம்யமாய் திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள். உங்களை பார்ப்பதற்கு அநேகர் வருவார்கள். ஆமென். உங்களை பார்ப்பதற்கு பெரிய பெரிய மனிதர்களை கொண்டு வருவார். ராஜாக்கள், ஏசாயா 60 சொன்னது போல ராஜாக்கள் உன்னை தேடி, உதிக்கிறவன் ஒளியினத்திற்கு ராஜாக்களும், உதிக்கிறவன் மகிமையிடத்திற்கு ஜாதிகள் வருவான், நடந்து வருவான். யார் உன்னை துரத்தினார்களோ, யார் உன்னை அசட்டை செய்தார்களோ, யார் உங்களை அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் உங்களை தேடி வருவார். ஹல்லேலூயா. சோ உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். இன்று இரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. நம்ம இப்ப சொன்ன எல்லா காரியங்களும் மறுபடியும் நீங்க நினைச்சு பாருங்க. ஆபிரகாம் உடன்படிக்கை செஞ்சார் அபிமெலேக்கோடு. அந்த உடன்படிக்கையே பார்க்கிறதுக்கு யாருமே இல்ல. பார்த்தவங்க இன்னைக்கு இல்ல. ஆனா அந்த உடன்படிக்கை செய்த தேவன் இருக்கிறார். உங்க தாத்தாவுக்கு நடந்த அநியாயங்கள், உங்க அப்பாவுக்கு நடந்த அநியாயங்கள், அவங்களுக்கெல்லாம் என்னென்ன காரியங்கள் சொந்தமா இருந்ததோ, சுதந்திரமா இருந்தது, இதெல்லாம் குறித்த தெளிவு உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனாலும் அதை நீங்க கேளுங்க, ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திற்கென்று நீர் நிர்ணயித்த எங்க தாத்தாவோ எங்க அப்பாவோ எதெல்லாம் அவங்க இழந்திருந்தாங்களோ, அவங்களுக்கு யார் யாரெல்லாம் என்னென்ன செய்ய வேண்டியது இருந்துச்சோ, அதெல்லாம் வாக்கு கொடுத்துட்டு செய்யாம ஏமாத்திட்டு போனவங்க அவங்க எல்லாரும் வந்து எனக்கு செய்யும்படி நீர் கிரியை செய்வீராக என்று சொல்லி அவரிடத்தில் நீங்கள் எதிர்பாருங்கள். இந்த உடன்படிக்கை குறித்து தெளிவில்லாத போது ஈசாக்கு அந்த உடன்படிக்கையை அபிமெலேக்கை பயமுறுத்தி கொண்டு வந்து ஆண்டவர் நிறைவேற்றும்படி செய்தார். யோசிச்சு பாருங்க, ஈசாக்கு கிட்ட வந்து அவன் மன்னிப்பு கேட்கணுன்றதுக்காக ஒட்டுமொத்த தேசத்தையும் பஞ்சத்துக்குள்ளே வைப்பதற்கு தேவன், இதுக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்தினு எனக்கு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு தேவன் உங்களால பார்க்க முடியுதா? ஈசாக்கோட ஒரு எத்தனை பேர் இருப்பாங்க? ஈசாக்கோட ஒரு வேலைக்காரங்களோட சேர்த்து ஒரு 30-40 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 30-40 பேர் போயிட்டாங்கன்றதுக்காக ஒட்டுமொத்த பெலிஸ்திய தேசத்தையும் தேவன் வறட்சியில வைக்கிறார் ஆண்டவர். அது வரைக்கும் அவன் இருக்கிற வரைக்கும் தண்ணி வருது. அவன் இருக்கிற வரைக்கும் அந்த இடம் செழிப்பா இருக்குது. அவன் போனதுக்கு அப்புறம் அந்த இடம் ஏன்னா ஒரு கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன, கர்த்தருடைய உடன்படிக்கைக்குரிய ஒருத்தனை மன வருத்தத்தோடு அனுப்பின போது தேவன் அவர்களை நியாயம் தீர்க்கிறார். ஹல்லேலூயா. உங்களை ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க இருந்து நீங்க மன வருத்தமா வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்டாகிறது. உங்களுக்காக நிற்கிற ஒரு தேவனை பாருங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன்னு சொன்ன ஆண்டவரை பாருங்க. அவர் இருக்கும்போது உங்களுக்கு பயம் வராது. அந்த தேவனை நீங்க பார்க்கும்போது இப்படி ஒரு ஆண்டவர் எனக்கு இருக்கார். ஆனா கேள்வி வந்திருக்கும், ஏசேக்குல வந்து பிரச்சனை பண்ணப்ப இந்த ஆண்டவர் எங்க போனார்? கேராரூர்ல வந்து பிரச்சனை பண்ணப்ப இந்த ஆண்டவர் எங்க போனார்? சித்தனால வந்து பிரச்சனை பண்ணப்ப இந்த ஆண்டவர் எங்க போனான்னு கேள்வி இருந்திருக்கலாம். ஆனா அந்த ஆண்டவர் பெயர்சபால கொண்டு வந்து, ஒரு ஊர்ல இருந்தானா நீ ஒரு ஊர்ல மட்டும் தான் உனக்கு சொத்து இருக்கும். இத்தனை ஊருக்கு உன்னை கூட்டிட்டு போயிட்டு கடைசியில பெயர்சபாக்கு கொண்டு வந்தப்ப அத்தனை ஊர்லயும் உனக்கு சொத்து வர வச்சேன்னு சொல்லி சொன்னார் ஆண்டவர். இந்த 2026 நீங்கள் வாழ்கிற ஊர்ல மட்டும் இல்லாம இன்னும் பல ஊர்கள்ல நீங்க ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க இப்ப சென்னையில இருக்கலாம், மதுரையில இருக்கலாம், திருச்சி இருக்கலாம், எந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ஊர்லயும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கும். இன்னும் அநேக ஊர்கள்ல நீங்க இருக்கிற ஊர் போக இன்னொரு ஊர்ல உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வரணும். வர வைக்கிறதுக்கு ஆண்டவரால முடியும். விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமா ஆண்டவர் செய்வார். நீங்கள் எந்தெந்த இடங்கள்ல பரதேசியை போல ஈசாக்கு எப்படி பரதேசியாய் சுற்றி திரிஞ்சாரோ, அது போல நானும் சும்மா இந்த வழியா கிராஸ் பண்ணி போனேன், நீங்க போயிருக்கலாம். இல்ல இந்த இடத்துல ஒன்றுமில்லாம நான் நடந்து போனேன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒன்றுமில்லாமல் நீங்கள் எந்த இடத்துல நடந்தீர்களோ அந்த இடத்துல உங்களுக்கு சுதந்திரங்கள் உண்டாகும். ஆமென். சோ இப்ப அத்தனை ஊர்லயும் ஈசாக்குக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்படி ஆண்டவர் செய்தார். கேராரூர்ல இருக்கு, ஏசேக்குல இருக்கு, சித்தனால இருக்கு, ரகபோத்துல இருக்கு, இவ பெயர்சபாலையும் இருக்கு. ஆபிரகாம் எந்தெந்த இடங்கள் எல்லாம் பரதேசாய் நடந்து திரிந்தாரோ அந்த எல்லா ஊர்களிலும் அவங்க பையன் ஈசாக்குக்கு இப்ப சொத்துக்கள் இருக்கு. அந்த சொத்துக்களை மறுபடியும் ஒருத்தன் கை வைப்பான்னு நினைக்கிறீங்க? இப்ப நம்ம ஊர்ல ஒரு இடத்த வாங்கிட்டு அந்த இடத்த வந்து நீங்க கவனிக்காம போயிட்டீங்க, இன்னொரு ஊருக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒருத்தன் அந்த பட்டாவை போட்டு அங்க வேலியை போட்டு அவங்க நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணிருப்பாங்க.
ஆனா இப்ப ஈசாக்கு ரொம்ப வருஷமா பேசபால இருந்தாலும் எவனும் கேராரூர்ல ஈசாக்கு சொந்தமான இடத்துல கை வைக்க மாட்டான். ஏன்னா அந்த இடத்துல எவனா கை வச்சுட்டானா அந்த ஊர்ல மழை பெய்யாது, தண்ணி வராது. ஈசாக்கு எங்க இருக்காரு? பேசபால தான் இருக்காரு. ஆனா அவருக்கு சொந்தமான ஏசேக்கில் இடத்துல கை வச்சாலோ, சித்தனால கை வச்சாலோ, ரெகபோத்துல யாராவது கை வச்சாங்களோ அங்க மழை பெய்யாது, தண்ணி வராது, அவங்க வறட்சி வந்துடும். அப்ப அவங்க சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போறாங்க, ஆணையிட்டு கொடுத்துட்டு போறாங்க. உனக்கு நான் பறிச்சதெல்லாம் நான் உனக்கு திரும்ப கொடுத்துறோம். நாங்க எப்படி உன்னை சமாதானமா அனுப்புறோமோ அங்க நீங்க திரும்ப அங்க பாக்கலாம். அங்க இன்னும் நிலத்தெல்லாம் திரும்ப கொடுத்தாங்கல்ல, உன்னை நாங்கள் சமாதானமாய் அனுப்பி விட்டது போலன்றாங்கல்ல. இப்ப சொல்றாங்க, உன்னை நாங்க உன்கிட்ட இருக்கெல்லாம் பறிச்சுதான் அனுப்பிச்சு விட்டோம். இப்ப நாங்க அது எல்லாத்தையும் உன்கிட்ட திரும்ப கொடுக்குறோம். உன்னோட சமாதானமா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா உன்னை ஆசீர்வதிச்சா எங்களுக்கு ஆசீர்வாதம், உனக்கு சமாதானமா கொடுத்தோம்னா எங்களுக்கு அது சமாதானம் உண்டாகும்னு சொல்றாங்க. புரியுதா? சோ உங்களோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை, ஈசாக்கோடு தேவன் இருக்கிறார் என்பதை ஈசாக்கு காண்பித்தார். சில இடங்கள் இந்த வசனத்தை நான் பார்க்கும்போது குறிப்பா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, சில இடங்கள்லாம் நீங்க ரொம்ப பம்மிட்டு இருந்தீங்க, ரொம்ப பயந்து போய் உட்கார்ந்து சிலர்கிட்ட பேசுறவங்க உங்களுக்கு தைரியமே வராது. உங்கள்ட்ட இருந்து மறுபடியும் உங்களை ஏமாத்துறாங்க, மறுபடியும் உங்களுக்கு அநியாயம் சொல்றாங்க. அவங்க கிட்ட நீங்க தைரியமா பேசவே முடியல. கேராரூர்ல துரத்தும் போது ஈசாக்கு பயந்துதான் போறார். ஏசேக்கில துரத்தும் போதும் பயந்துதான் போறார். சித்தனால துரத்தும் போதும் பயந்துதான் போறார். ஆனா பேர்சபால அந்த ராஜா வரும்போது பலி செலுத்தப்பட்ட போது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஈசாக்குக்குள்ளாக அந்த பலி செலுத்தப்பட்ட போது ஈசாக்குக்குள்ள தைரியம் வருது. அந்த நாட்டு ராஜாவை பார்த்து கேட்கிறான், இங்க எதுக்குடா வந்தன்னு சொல்லி கேட்கிறான் ஈசாக்கு. இங்க எதுக்குடா வந்த, என்னை துரத்தி விட்டு இங்க எதுக்கு வந்தன்னு சொல்லி அந்த கேட்கிற கேள்வியிலேயே அந்த ராஜாவுக்கு பயம் வந்திருக்கும். ஏற்கனவே பயந்து போய் தான் வர்றான். இப்ப ஈசாக்கு இப்படி கேட்கிறத பார்த்தோன்னா அவன் சாஷ்டாங்கமா விழுந்துடுறான், தயவு செய்து உங்களோட உடன்படிக்கை பண்ணிக்கன்னு. நீங்க சில இடங்கள்லாம் தைரியமாய் பேச முடியாதபடிக்கு மனிதர்களை பார்த்து பயப்படுகிற பயம் உங்களுக்கு இருக்கிறது. வருகிற 2026 நீங்கள் யாரை பார்த்து பயந்தீங்களோ அவரிடத்துல தைரியமாய் பேசத்தக்கதாக தேவன் உங்களை தைரியத்தின் ஆவியினால் நிரப்புவார். எந்த மனிதனுக்கும் பயப்படுகிற பயம் வருகிற 2026 உங்களுக்கு இருப்பது இல்லை. அவர்களுக்கு முன்பாக தைரியமாய் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல தேவன் உங்களை வைப்பாராக. நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு நீங்கள் யாரை பார்த்து பயந்தீர்களோ அவர்கள் உங்களுக்கு பயப்படுகிற வருஷமாக 2026 இருக்கும். ஆமென். உங்கள் சுதந்திரங்களை உங்களிடத்திலிருந்து பறித்தவர்கள், உங்களை துரத்தினவர்கள், உங்களை அவமானப்படுத்தினவர்கள், அசட்டை செய்தவர்கள், உங்களை பயமுறுத்தினவர்கள் உங்களை கண்டு பயந்து நடுங்கி உங்களுக்கு மரியாதை செலுத்துகிற வருஷமாக, உங்களோடு கூட சமாதானம் பொருந்துகிற வருஷமா, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவன் சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானம் பொருந்தும்படி ஆண்டவர் செய்வார் என்று வசனம் சொல்லுகிறது. ஈசாக்குடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமான வழிகள். ரெகபோத்திலிருந்து தன் தேவன் கர்த்தரை, தன் தகப்பன் தேவனை தொழுது கொண்டு அந்த பேசபாக்கு அவர் வரார். அவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தது. ஆனா ஃபர்ஸ்ட் தேவனுக்கு பிரியமில்லாத வழியில போனார். எகிப்துக்கு போகாதன்னு சொல்லும் போது அந்த பாதையில தான் போயிட்டு இருந்த. இந்த தேசத்துல வாசம் பண்ண கானான தான் தகப்பனுக்கு சொந்தமா கொடுத்த தேசம். ஆனா அந்த கானான்ல இருந்து இவர் எகிப்துக்கு போயிட்டு இருந்தார். அப்ப அவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியா இருந்த போது கர்த்தர் இடையில வந்து சந்திக்கிறார். நீ எகிப்துக்கு போகாத, இங்கேயே இருன்னு சொன்னப்ப அந்த வார்த்தையை நம்பி அங்கே வாசம் பண்ணினார். கேராரூர்ல துரத்துனாங்களே, பிரச்சனை பண்ணாங்களே, இந்த கடவுளை நம்பி இந்த ஆள் தானே சொன்னாரு, இந்த ஆளை நம்பி இங்க இந்த ஊர்ல இருந்தேனே, விதைச்சேனே, அறுவடையெல்லாம் கொடுத்தாரு, இப்ப இவங்க பறிச்சுக்கிட்டாங்களே அப்படின்ட்டு கடவுள் மேல உள்ள கோவத்துல, ஆண்டவர் மேல இருக்க கோவத்துல நான் மறுபடியும் எகிப்துக்கு போறேன், எகிப்துக்கு போகாம தானே நிப்பாட்டினேன், இப்படி இவ்வளவு பிரச்சனை, அந்த நாட்டு ராஜாவே வந்து பிரச்சனை பண்றான் பாருன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கோவப்பட்டுட்டு இவர் எகிப்துக்கு போல, மறுபடியும் அதே தேசத்துல இன்னொரு ஊருக்கு போறாரு, ஏசேக்குக்கு போறார். மறுபடியும் அங்க பிரச்சனை பண்ணும்போது கர்த்தர் மேல கோவம் வந்துருச்சு. கோவம் வரும், இங்கதானே நீ இருன்னு சொன்ன, மறுபடியும் இங்க பிரச்சனை வருது, ஏன் எனக்கு இருக்க சொல்ல, நான் மறுபடியும் எகிப்து போறேன்னு ஆண்டவர்கிட்ட கோச்சிட்டு திரும்ப எகிப்துக்கு போல, மறுபடியும் அதே தேசத்துல சித்தனாவுக்கு போற. சித்தனால அவங்க பிரச்சனை பண்ணும் போதும் அவங்ககிட்ட ஆண்டவர்கிட்ட கோச்சிட்டு மறுபடியும் எகிப்துக்கு போல. தயவு செய்து உங்கள்ட்ட நான் சொல்றேன், ஆண்டவர்கிட்ட கோச்சிக்காதீங்க. உங்களுடைய ஏமாற்றங்கள் வரும்போது, உங்களுக்கு ஒரு இழப்புகள் வரும்போது, ஒரு தோல்விகள் வரும்போது கர்த்தர் சொல்லிதானே நான் அதெல்லாம் செஞ்சேன், அவர் மேல விசுவாசம் வச்சுதானே நான் ஜெபம் பண்ணேன், இத்தனை நாள் நான் பைபிள் படிச்சேனே, ஆனா ஏன் இப்படி நடக்குது, ஏன் இந்த இடத்துல இப்படி நடக்குது, இல்ல இல்ல இல்ல, ஒரு நாள் வருகிறது, 5 வருஷமா நீங்க செய்த எல்லாவற்றுக்குமான காரியங்களை ஒரே நாள்ல ஆண்டவர் ஈசாக்குக்கு பெற்று தரும்படி செஞ்சார். அந்த நாள் இந்த வருகிற நாட்களா இருக்கும் உங்களுக்கு.
பல வருஷங்களாய் நீங்கள் பார்த்த உழைப்பு, உங்களுக்கு கிடைத்த ஏமாற்றங்கள், நீங்க உழைத்த நேரம், இது எல்லாவற்றுக்கும் கிடைக்காத பிரதிபலன்கள் எல்லாம் மொத்தமாய் ஒரே நாளிலே செய்வதற்கு உங்கள் தேவன் வல்லவராகவும் உண்மை உள்ளவராகவும் இருக்கிறார். இப்ப இந்த டெய்லி சாயந்தரம் வந்துட்டே இருக்கீங்கல்ல, எதுவுமே நான் பார்க்கல பிரதர், நான் எதுவுமே பார்க்கல, ஆனா நான் டெய்லி நான் வந்துட்டு இருக்கேன் நீங்க சொல்றீங்க. இந்த 2026 அத்தனையும் சேர்த்து ஒரே நாளிலும் ஒரே மாதத்திலும் இந்த ஒரே வருஷத்துக்குள்ள அநேக காரியங்களை நீங்கள் சுதந்திரிக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். நீங்க சாட்சியா சொல்லுவீங்க. இந்த வருஷம் ரகபோத்தின் ஆசீர்வாதத்தையும் பெயர்சபாவின் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு காணும்படி ஆண்டு செய்யும். அவங்க கோச்சிட்டு போல, மறுபடியும் ரகபோத்துல இருக்காரு. சரி, இதை விட நல்ல வாழ்க்கை வாழ்வோம் எகிப்துக்கு போல, இந்த தேசத்துல வாசம் பண்ணணும்னு சொன்னார்ல, நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்லும் போது அவருடைய பாதை பெயர்சபாக்கு நேராக நடத்துகிறார். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற வழியா இருக்கிற பெயர்சபாக்கு போய் தன் தகப்பனாகிய ஆபிரகாம் தொழுது கொண்டு அதே இடத்துல இருந்து தன் தேவனாகிய கர்த்தரை தொழுது கொண்ட போது அந்த இடத்துல தேவன் ஈசாக்கின் தலையை நிமிர செய்தார். அவனை நிந்தித்தவர்கள் வந்து அவனத்துல பாதங்கள்ல விழுந்து கெஞ்சும்படி செய்தார். அன்றைக்கு வெட்டின அந்த துறவிற்கு தண்ணீர் வரும்படி செய்தார். அந்த தேசத்துல அவனை ஆசீர்வதித்து மகா பெரியவனாக பெருகும்படி செய்தார். ஆமே. சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவருக்கு 70 வயசு ஈசாக்குக்கு. நான் இதோட சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அப்ப அந்த டைம்ல ஈசாக்குக்கும் இது ஏசா யாக்கோபுக்கெல்லாம் 20-25 வயசு இருக்கும் அந்த டைம். சோ ஒரு வாலிப பருவம். அப்ப அந்த வாலிப வயசுல 20-25 வயசுல 70 வயசு அப்பாவை பார்த்து பசங்க எப்படி பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இருக்கிற சில பெற்றோர் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைய, பிள்ளைகள் உங்களை பார்த்து காயப்படுத்துற மாதிரி பேசின வார்த்தை நிமித்தம் நீங்க வேதனையோடு இருக்கிறத ஆண்டவர் காண்பிக்கிறார். நான் அவங்களுக்கு தான் நான் சொல்றேன். கேராரூர்ல விதையை விதைக்கும் போது ஈசாக்கு 70 வயசு, ஏசா யாக்கோபுக்கு 25 வயசு இருக்கும். யோ என்னையா நீங்க விதைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க பசங்களுக்கு யோசிச்சிருப்பாங்க. அடுத்து அந்த ஊர்ல இருந்து ஏசேக்கு போகும்போது அங்க பிரச்சனை ஆகிறப்ப அப்பா அமைதியா சித்தனாவுக்கு போறதை பார்த்திருப்பாங்க. அதே ஊர்ல 20-25 வயசு பசங்க, அவங்க அப்பா யாரு 70 வயசு, அவங்க மனைவி அவ்வளவு எங்கா இருக்காங்க, தாம் மனைவிய தன்னோட அம்மாவை தன்னோட அப்பா தங்கச்சின்னு சொல்றாரு, அதை பாக்குறாங்க. அப்பெல்லாம் எப்படி இருந்திருக்கும் ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும்? ஆனாலும் அதுக்கடுத்து ஏசேக்குல போகும்போது, சித்தனால போகும்போது, இது எல்லாவற்றிலும் போகும்போது தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அவனோடு கூட சேர்ந்து அந்த பாதையில அவங்களும் போறாங்க. வாலிப வயசுலயும் தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அவரோடு கூட அந்த பாதையில போகும்படி ஆண்டவர் செய்கிறார். எதிர்த்து கேள்வி கேட்டாங்க, அவங்கள விட்டுட்டு போனாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ரெபேக்கால் எதிர்த்து கேள்வி கேட்டாங்க, பிரச்சனை பண்ணாங்க. நீங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சாரால் நிறைய இடத்துல பிரச்சனை பண்ண மாதிரி இருக்கும். ஆனா ஈசாக்குக்கு ரெபேக்கால் பிரச்சனை பண்ண மாதிரியே இருக்காது. சோ அந்த ஆசீர்வாதத்தையும் தேவன் உங்களுக்கு உண்டாக்குவாராக. நீங்கள் தேவனை விசுவாசித்து போகிற பாதையில உங்கள் மனைவியோ உங்கள் பிள்ளைகளோ உங்களுக்கு இடையூறாக இருக்க மாட்டார்கள். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். நீங்கள் தேவனை விசுவாசிக்கிற உங்கள் பாதையில உங்கள் கணவரோ உங்கள் பிள்ளைகளோ உங்களுக்கு இடையூறாக இருக்க மாட்டார்கள். நீங்கள் தேவனுடைய பாதையில நடக்கும்போது உங்கள் நிமித்தம் உங்கள் கணவர், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் நிமித்தம் உங்கள் சத்துருக்களே ஆசீர்வதிக்கப்படும் போது உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தார் ஆசீர்வதிக்கப்பட மாட்டார்களா என்ன? நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சோ நாம முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். தேவன் வருகிற வருஷம் உங்களை ரெகபோத்தின் ஆசீர்வாதத்தையும் பெயர்சபாவின் ஆசீர்வாதத்தையும் காணும்படி செய்வார். ஒன்றை மாத்திரம் உங்கள்கிட்ட நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவரிடத்திலிருந்து ஞானத்தை பெற்று ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க. அவர் வார்த்தையின் மீது விசுவாசம் வைத்து உங்கள் துறவுகளை தோண்டுங்க. ஒவ்வொரு வசனத்திலும் உங்களுக்கான ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் செழிப்பை வைத்திருக்கிறது, ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறது. அந்த வசனத்தை ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் நீங்க தோண்டுங்க. நீங்க ஒவ்வொரு முறையும் வசனத்தை பார்க்கும்போது உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். பலிபீடத்தின் மீது செலுத்தப்பட்ட அந்த பலி உங்கள் சத்துருக்களை கொண்டு வந்து உங்களிடத்துல பணியும்படி செய்யும். வெட்டப்பட்ட துறவிலிருந்து தண்ணீரை கொண்டு வரும். உங்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்ட அனைத்தையும் 7 மடங்கு உங்களிடத்தை திரும்ப கொண்டு வந்து சேர்க்கும். ஆமேன். அன்றைக்கு பலி செலுத்தப்பட்ட அதே நாளிலே ஈசாக்கோட அத்தனை கணக்கையும் ஆண்டவர் முடிச்சு வச்சார். வருகிற 2026 உங்களுடைய அத்தனை கணக்குகளும் முடிக்கப்படுகிற வருஷமாக இருக்கும். அல்லேலூயா. உங்களுக்கென்று தேவன் செதுக்கி வைத்த எல்லா திட்டங்களும் நிறைவேறுகிற வருஷமாக இருக்கும். நீங்கள் சதா காலம் வாசம் பண்ணுகிற தேவனை தொழுது கொள்ளுகிற வருஷமாக இருக்கும். ஆமென். நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா.
Hallelujah. Read the Mashafel Ruby the Mountain, Sefrobi the Manahala Rushafel Ruby the Menshafel Rubana. Ikrabatuna fellow Rushafel Ruby the Mountain, Messep Robet and Meshafel Rubana. Igarashafel Ruby the Moon, Lamara Nasha Kribet and Mentuna fellow Ruby the Moon, Lamara Nashafel Ruby then. Oh, Abraham தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் வருவதாக. அந்த தேசத்தின் ராஜா ஆபிரகாமோடு வந்து உடன்படிக்கை செய்து கொண்டான். ஆண்டவரே, அந்த உடன்படிக்கைக்கு சாட்சியாக நீர் இருந்தீர் ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலான உடன்படிக்கை வந்திருக்கிறது. அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் சாட்சியா இருக்கிறேன். ஆகவே அந்த உடன்படிக்கை இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய குணத்திலும், சுகத்திலும், பணத்தினுடைய குடும்பத்திலும், சகலவற்றிலும் நிறைவேறுவதாக, ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுவதாக என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். இவருடைய தாத்தா, இவருடைய அப்பா, இவருடைய குடும்பத்தார், இவர்களுக்கு முன்பாக இருந்தவர்கள் எதிலெல்லாம் ஏமாற்றப்பட்டார்களோ, அவங்களுக்கு யாரெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று கொடுப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் இவர்களுடைய சந்ததியில, இவருடைய கரங்கள்ல அவர்கள் கொடுத்து தீர்க்க வேண்டிய யாவற்றையும் கொடுத்து தீர்க்கும்படி கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். இவர்கள் கரங்களிலிருந்து பறிக்கப்பட்டதும், இவருடைய முற்பிதாக்களுடைய கரங்களிலிருந்து பறிக்கப்பட்டதும் இவருடைய கரங்கள்ல ஒட்டுமொத்தமாய் வந்து சேர்க்கப்படுவதாக. ஏனென்றால் இவர்களுடைய முந்தின தலைமுறைகளுக்கு இடைக்கப்பட்ட அநீதிக்கும், முந்தின தலைமுறைகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிக்கும் நீர் சாட்சியா இருக்கிறீர் ஆண்டவரே. ஆகவே சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீதியும் நியாயமும் இவர்களுக்கு நிறைவேறுவதாக என்று கட்டளையிடுங்க. வருகிற 2026 இவருடைய நியாய தீர்ப்பு இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியும் நியாயமும் இவர்களுக்கு கிடைக்கிற வருஷமா இருப்பதா. ஆமென், ஆமென். ஏனென்றால் பெயர் சபா அதற்கு 7 மடங்கு நீ சாட்சியாக இருக்கிறீர். 7 மடங்கு நீ உடன்படிக்கை செய்தவராக இருக்கிறீர். 7 ஆணையை நீர் இட்டவராக இருக்கிறீர் ஆண்டவரே. சதா காலமும் தொழுது கொள்கிறவரை இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் சதா காலமும் ஜீவிக்கிற ஒரு தேவனை ஆபிரகாம் தொழுது கொண்டான். அநேக நாட்கள் அங்க தங்கியிருந்தான். பெயர் சபாவின் அனுபவம் நித்திய அனுபவமா இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருப்பதாக ஆண்டவர். அப்பா, இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசைக்குள்ள நான் நின்றுட்டு இருக்கேன். என்னை சுற்றி கலவரங்களும், என்னை சுற்றி வாக்குவாதங்களும், என்னை சுற்றி குழப்பங்களும், என்னை சுற்றி அநியாயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. என்னால் ஒன்று செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறேன் என்று சொல்லுகிற இவருடைய பாதை, இந்த வாழ்க்கை பாதை, இவருடைய குடும்பத்தின் பாதை, இவருடைய திருமணத்தின் பாதை, இவருடைய தொழில், இவருடைய ஊழியம் சகலமும் ரகபோத்துக்கு நேராக நடத்தப்படுவதாக. ரகபோத்துக்கு இவர்கள் பழுகி பெருகும்படி கர்த்தர் நமக்கு ஒரு இடத்தை உண்டாக்கினார். நீங்கள் பழுகி பெருகும்படி கர்த்தர் 2026 ஆண்டை உருவாக்கி இருக்கிறார். ஆமென். அதை பெற்றுக்கொள்ளுங்கள் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில். ஹalleluya, ஹalleluya. ரஷஹேதன மனஹோல ரண்டனா செஃபருபித மென்ஷலர். ஆண்டவரே, இன்று இரவு பேர்சபாக்கு வந்த அன்று இரவு கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி வார்த்தையை பேசினது போல இங்க இருக்கிற ஒவ்வொருடைய இன்று இரவு சொப்பனத்திலும் தரிசனத்திலும் உம்முடைய வார்த்தை உண்டாகட்டும். உம்முடைய வார்த்தை உண்டாவதா, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் உண்டாவதாக ஆண்டவரே. உம்முடைய திட்டங்கள் இவர்களுக்கு வெளிப்படுத்தப்படுவதாக ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் காலையிலும் எழும்பி ஆண்டவரே, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து இயேசுவை, தனக்காக பலியாகின கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்த்து அந்த விசுவாசத்தோடு தன் துறவுகளை தோண்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனங்களிலிருந்து ஆசீர்வாதங்களை ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளாய் இவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. நாங்கள் துறவை தோண்டினோம், நாங்கள் தண்ணீரை கண்டோம் என்கிற நற்செய்தி இவர்கள் காதுகளில் வருவதா ஆண்டவரே. இந்த 2026க்காக நாங்கள் தோண்டின அத்தனை துறவுகளிலும் ஜனவரி மாசம் இது நடக்கணும், பிப்ரவரி இது நடக்கணும், மார்ச் இது நடக்கணும்னு இப்போதே இவர்கள் தோண்டுகிற அத்தனை துறவுகளிலும் இந்தந்த காரியங்கள் வர வருஷம் எனக்கு இப்படிலாம் முடியணும்னு இவர்கள் எந்தெந்த துறவுகளை தோண்டுகிறார்களோ அது 26வது வருஷம் துவங்குவதற்கு முன்பு இந்த வருஷத்திலிருந்தே அவைகள் அதில் தண்ணீர்களை காண்பார்களாக. காற்றையும் பார்க்கல, மழையும் பார்க்கல, ஆனாலும் இவர்கள் தோண்டுகிற எல்லா துறவுகளும் தண்ணீரால் நிரப்பப்படுவதாக என்று நான் கட்டளையிடுகிறேன். நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தும் விசுவாசித்த ஈசாக்குக்கு தேவன் அற்புதங்களை செய்த போல இருக்க ஒவ்வொருவருக்கும் நீ செய்கிறதற்காக நன்றி ஆண்டவர். இதுவரை இவர்கள் அநேக இடங்கள் அலைந்து திரிந்தார்கள். இவர்கள் அலைந்து திரிந்த அத்தனை இடங்களிலும் இவர்கள் சுதந்திரங்களை சுதந்திரிப்பார்களாக. கேராரூர்ல, ஏசேக்குல, சித்தனால, ரெகபோத்துல அத்தனை இடத்துலயும் ப்ராப்பர்ட்டிஸை வாங்கி பேசபால ப்ராப்பர்ட்டியை வாங்கி குடியிருக்க பண்ணின தேவன் ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர்கள் இருக்கிற இடங்கள்ல இன்னும் சுற்றி அநேக இடங்கள்ல திரளான ப்ராப்பர்ட்டிஸ், அநேக சொத்துக்களை இவர்கள் வாங்கவும் அதை ரெஜிஸ்டர் பண்ணுகிற வருஷமாக இந்த 2026 இருப்பதா
ஆரோக்கியம் அநேகருக்கு, இவர்கள் ஆரோக்கியத்தினால நிரம்பி அநேகருக்கு அந்த ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகிறவர்களாக இருப்பார்களாக. நான் சொன்னது போல இவர்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர்னு சொல்லுகிற அந்த இடத்துல இருந்து அநேகருக்கு இவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதத்தை கொண்டு சேர்க்கிற வருஷமாக 2026 இவர்களுக்கு இருப்பதாக என்று சொல்லி இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இவர்களுடைய ஜெபம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதா. அப்பா, ஈசாக்கை அவமானப்படுத்தினவர்கள், ஈசாக்கை துரத்தினவர்கள், ஈசாக்கின் மீது எரிச்சல் அடைந்தவர்கள், ஈசாக்கோடு போராடினவர்கள், ஈசாக்கையோட வழக்காடினவர்கள், ஈசாக்கையோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒவ்வொருவரையும் வெட்கப்படுத்தி அவள் லட்சை உண்டாக்கி அவளை இல்பொருளாக்கி ஈசாக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி சமாதானம் பண்ணின தேவன் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும், உம்முடைய உடன்படிக்கையில பங்கு பெற்றிருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நீர் அந்த யுத்தத்தை 2026 நீ நிறைவேற்றி முடிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவர்களுக்கு அந்த பெயர் சபாவின் மகிமை உண்டாவதாக. இவளை அற்பமாய் நினைத்தவர்கள், இவளை அசட்டை செய்தவர்கள், இவளை புறக்கணித்தவர்கள், இவளிடத்திலிருந்து காரியங்களை பறித்தவர்கள், பயந்து நடுங்கி இவளை ஒடுக்கினவர்கள் இவருடைய பாதங்கள்ல வந்து பணிவார்களாக. உன்னை ஒடுக்கினுடைய பிள்ளைகளும் உன்னிடத்தில் வந்து பணிந்து குனிந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். நீ தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்லுவார்கள். நான் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற ரகபோத்தின் அனுபவங்களுக்கு உண்டாவதாக. நீ தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவளாமே என்று சொல்லி அநேக ஆயிரங்கள் இவளை பார்த்து சொல்லுகிற பெயர் சபாவின் அனுபவம் உண்டாவதாக. இந்த 2026 இந்த 2 சாட்சிகளின் வருஷமா இருப்பதாக, இந்த 2 சாட்சிகளின் வருஷமா இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்படி செய்கிறதுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியின் இந்த சத்தியத்தின் நிறைவேறலுக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ நடத்தி செல்வீராக ஆண்டவரே. உடன்படிக்கையை மறவாத தேவன், மாறாத தேவன், மறவாத தேவன், மாறாத தேவன் இவளுக்கு அப்படி நிறைவேற்றி தர இருக்கா ஸ்தோத்திரம். ஈசாக்கு இந்த விசுவாச பாதையில் செல்லும் போது ஈசாக்கின் மனைவி பிரச்சனை பண்ணல, ஈசாக்கின் பிள்ளைகள் பிரச்சனை பண்ணல. ஆகவே இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் இந்த விசுவாச பாதையில் செல்லும் போது இவர்கள் குடும்பத்தார் ஒருபோதும் அந்த பாதைக்கு தடையாக இருக்கக்கூடாது. இவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறபடினால், இவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமான ரகபோத்துக்கும் பெயர்சபாக்கும் போகிறபடினால் இவருடைய சத்துருக்கள் எல்லாரும் வந்து இடத்துல சமாதானம் பொருந்துவார்களாக. இவருடைய குடும்பத்தாரோடு சமாதானமா இருப்பார்களாக. இவளுக்கு சொந்தமான யாவும் இவளுக்கு சுதந்திரமாய் மாறுவதாக. ஆமென். அப்படி செய்கிறதுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இந்த 2026 ஆதியாகமம் 26 பூரண ஆசீர்வாதங்கள் இருக்கிற ஒவ்வொரு மேலும் உண்டாவதாக என்று சொல்லி கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் தேவனுக்கு தந்த அதிகாரத்தும் அபிஷேகத்தும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தாலே ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே வாழ்ந்திருப்பார்களா. எல்லா மாட்சிமையும் புகழும் துதியும் கனமும் ராஜ்யமும் நித்திய வல்லமையும் சேனையில் தேவனாகி கர்த்தாவும் ஒருவருக்கே உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவின் நாமம் இருக்கிற ஒவ்வொருவர் மூலமாக வருகிற 2026 மகிமைப்படுவதாக. இவர்கள் பெயர் கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆவதாக. இவர்கள் மூலமாக உம்முடைய நாமம் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாறுவதாக. ஆமென். நன்றி அப்பா, நன்றி அப்பா. கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த 2 சாட்சியும் இந்த வருஷம் 2026 நான் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நீங்க உனக்கு நன்றியோட சொல்லுவீங்க. அந்த ரகபோத்தின் அனுபவம், நீ தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்லி சுற்றி இருக்கிற எல்லாரும் உங்களை பார்த்து சொல்லுகிற பெயர்சபாவின் அனுபவம். இந்த 2 சாட்சிகளாம் ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 26 வைத்து தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருங்க. அதை விட்டுறாதீங்க. அந்த 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 அதிகாரத்தை தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. பல முறை படிங்க. ஆண்டவர் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில பேச போறாரு. சில நாட்களாக ஆண்டவர் என்னோட பேசிட்டு இருந்த ஒரு காரியம் என்னவென்றால், என் ஜனங்கள் என் சத்தத்தை கேட்பார்கள். ஹல்லேலூயா. மை பீப்புள் ஷல் ஹியர் மை வாய்ஸ். ஆமென். எப்படி ஈசாக்கு வந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டானோ அந்த பஞ்ச காலத்துல, எப்படி ஆபிரகாம் சத்தத்தை கேட்டாரோ, ஹல்லேலூயா, அப்படி நீங்களும் சத்தத்தை கேட்க முடியும் என்று விசுவாசிங்க. ஏன்னா தேவனுடைய சத்தத்துல தான் வல்லமை இருக்கிறது. there is power in the voice of God. ஆமென். ஸோ அதற்காக நீங்க உங்க நேரத்தை செலவு செய்யுங்க. அதற்காக நீங்க வந்து உங்க பிரயாசங்களை போடுங்க. அது இட் வில் டெஃபினெட்லி கிவ் யூ a rich benefit. நீங்க எப்போ ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க பிரயாசப்படும் பொழுது நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய பலனை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். ஸோ இந்த வரப்போற வருடத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இதுதான். ஐ வாண்ட் டு ஹியர் யுவர் வாய்ஸ் அண்ட் கோ. எப்படி ஈசாக்கு வந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டான், சரியான தேசத்துல அவன் இருந்தான், அங்க விதைத்தான், 100 மடங்கான அறுவடை பெற்றுக்கொண்டானோ, அதே போல நீங்க தேவன சத்தத்தை கேட்டு நீங்க மூவ் பண்ணும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காக எங்க ரேபோத்தை வைத்திருக்கிறாரோ அங்க நீங்க போய் நிச்சயமா சேர்ந்துருவீங்க.
உங்களுக்கான அந்த பேர்ஷபாவை நிச்சயமா நீங்க வந்து சுதந்திரித்துக் கொள்வீங்க. இது எல்லாமே ஆண்டவர் சத்தத்துல தான் இருக்குது. இட்ஸ் ஆல் இன் ஹியரிங் த வாய்ஸ் ஆஃப் காட். ஆமென். சோ இதற்காக நீங்க பிரயாசப்படுங்க. ஆண்டவரே உங்க சத்தத்தை கேட்கணும் ஆண்டவரே, நான் உங்களுடைய பிள்ளைப்பா, என் ஆடுகளின் சத்தத்தை கேட்கும் என்று இயேசு சொன்னார் யோவான் 10. ஸோ நான் உங்களோட பிள்ளை, உங்களோட மந்தையில் இருக்கிறேன். ஐ வாண்ட் டு ஹியர் யுவர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. இந்த 2026 ஆண்டவர் உங்களுக்கு என்ன உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறாரோ அது எதுவுமே தடைப்பட்டு போகாது. நான் விசுவாசிக்கிறேன். இத்தனை வருஷம் ஆண்டவர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். லாட் ஆஃப் ப்ராமிசஸ். சிலதெல்லாம் வந்து நிறைவேறாம டிலே ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குல்ல. நீங்க சத்தத்தை கேட்டு நீங்க செய்ய ஆரம்பிங்க, எல்லா வாக்குத்தத்தத்தையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஆமென். க்ளோரி டு காட். கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கிற நேரம். ஸோ இந்த ஊழியத்தின் மூலம் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. காணிக்கை கொடுக்கறதே வந்து வேதத்துல என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தரை கனம் பண்ற ஒரு காரியம். when you give you honor the Lord, when you give you honor the word of God. அதுதான் காணிக்கை கொடுக்க. காணிக்கை கொடுக்கிற என்பது இட் இஸ் ஆக்ட் ஆஃப் ஆனர். கனம் பண்றது, கர்த்தரை கனம் பண்றோம். ஸோ கர்த்தரை எப்படி கனம் பண்றோம்? நம்மளுடைய பொருளாலும் முதல் விளைச்சலினாலும் நம்ம கனம் பண்ணுகிறோம். வேதம் சொல்லுகிறது, புசிக்கிறவனுக்கு ஆகாரம், விதைக்கிறவனுக்கு விதையும் கர்த்தர் தான் கொடுக்கிறார். ஸோ நம்ம விதைக்கும் பொழுது அதோட அறுவடையை பார்ப்போம். நம்மளுடைய நீதியின் விளைச்சலை அவர் பெருக செய்வார். ஸோ நீங்க கொடுக்கறதுக்கான வழிகள் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. ஸோ நீங்க ஸ்கேன் பண்ணி யூபிஐ மூலமா கொடுக்கலாம். கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மூலமா கொடுக்கலாம். யூபிஐ மொபைல் நம்பர் 9884160264. இல்ல டைரக்டா அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா நேம் கிரண் பால் ஜேஜே, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, ஐஎஃப்எஸ்சி கோட் ஐசிஐசி 000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ஐசிஐசி பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சாந்தோம். ஆமென். நீங்க கொடுக்கும் பொழுது பாஸ்டர் ஜோக்கு நீங்க ஆஃபரிங் அனுப்புறீங்கன்னா பாஸ்டர் ஜோன் அதை மென்ஷன் பண்ணிருங்க. ஸோ அந்த ஆஃபரிங் வந்து முழுவதும் பாஸ்டர் ஜோக்கு வந்து அனுப்பிடுவோம், அவரோட ஊழியத்துக்கு அனுப்பிடுவோம். எனக்கு ஆஃபரிங் அனுப்புறவங்க என் பேரை போட்டுருங்க. ஃபார் பாஸ்டர் கிரண் போட்டிங்கன்னா அது குளோபல் ஹீலிங் மிஷனுக்கு அது பயன்படுத்தப்படும். ஸோ கொடுக்குற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊழியத்தோட நீங்க சேர்ந்து நிற்கும் பொழுது அநேகருக்கு சுவிசேஷம் பரவதற்கு நீங்க உதவி செய்றீங்க. ஏன்னா என்னுடைய ஊழியம் சுவிசேஷ ஊழியம். அநேகருக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தையும் ஆண்டவருடைய நற்செய்தியும் எஸ்பெஷலி கர்த்தர் சுகமாக்குவார் என்ற அந்த நற்செய்தியை கொண்டு போறதுக்கு கர்த்தர் இந்த ஊழியத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஸோ when you are giving, you are partnering with that. நீங்க கொடுக்கும்பொழுது அதோட நீங்க பங்கேற்கிறீங்க. ஆமென். ஸோ கர்த்தர் உங்களை பெரிதும் ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.